Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. So நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025க்காக டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் 11 ஆன ஜாகிரஃபியோடைய வீடியோ செஷன் தான் இது. ஸோ இதில் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டோட கொஷின்ஸும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் டெஸ்ட் எழுதலைன்னா அந்த கொஷின் பேப்பரை எடுத்து டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு தென் வந்து பார்ட் 2 பாருங்கள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஓவராலாக கிளைமட்டாலஜி அண்டு ஓஷனோகிராஃபி ரிலேட்டடான எல்லா கான்செப்ட்ஸும் இந்த டெஸ்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டோடைய செகண்ட் பார்ட் வீடியோ, அதாவது செகண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் கொஷின்ஸை நம்ம இப்போ பார்ப்போம், ஓகேவா? Question number 73, ஓகேவா? Question number 73ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, the amount of moisture in the atmosphere decreases with increasing altitude. ஓகேவா? ஸோ amount of moisture ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபார்மேட் தான். amount of moisture in the atmosphere decreases with increasing altitudeன்றது கரெக்டு தான். அதுக்கான ரீசன், the capacity of the atmospheric air to hold water vapor is directly proportional to its temperature. ஓகேவா? ஸோ மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஏர்ன்றது எதை பொறுத்து டிசைட் ஆகும்னா டெம்பரேச்சரை பொறுத்து தான் டிசைட் ஆகும். இப்போது நமக்கு போன செஷன்ஸ்லேயே பார்த்த மாதிரி இன்சுலேஷன் அப்படின்ற இன்கமிங் சோலார் ரேடியேஷனுடைய எனர்ஜியை எர்த்தோட சர்ஃபேஸ் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் சர்ஃபேஸில் இருந்து திரும்ப ரீரேடியேட் ஆகிறதா நமக்கு டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரேஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போது சர்ஃபேஸ் லெவலில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க போகும்போது அந்த ஏர் என்னவாக இருக்கும், அந்த ஏரோடைய வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஏரோடைய வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆக அந்த ஏரு அதிகமாக எவாப்ரேஷன் நடந்து வரக்கூடிய மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது அதே ஏரு மேலே போக அதனால் மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி டியூ டு டிக்ரீசிங் டெம்பரேச்சர்னால குறையும். இப்போ மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறையுதுன்னா மாய்ஸ்சரும் குறையும், ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் இன் தி அட்மாஸ்பியர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூடும் ரைட்டு. தென் த கெப்பாசிட்டி ஆஃப் அட்மாஸ்பெரிக் ஏர் டு ஹோல்டு வாட்டர் வேப்பர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் டெம்பரேச்சரும் ரைட்டு. இந்த டெம்பரேச்சர் வேரியேஷனால தான் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் இன்க்ரீசிங் ஆல்டிடியூடில் குறையுது அப்படின்றது தான் இதனோட எக்ஸ்ப்ளனேஷனும் கூட. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1, ஓகேவா? Then question number 74. அந்த ப்ராசஸ்லேயே அந்த மாய்ஸ்சரை கொண்டு போன ஏர் வந்து திரும்ப கண்டென்சேஷன், எவாப்ரேஷனுக்கு ஆப்போசிட் தான் கண்டென்சேஷன். அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலிமா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றது தான் இந்த கேள்வி. கண்டென்சேஷன் அக்கர்ஸ் when air is cooled to its dew point, ஓகேவா, causing water vapor to change into liquid form, ஓகேவா? ஸோ டியூ பாயிண்ட்டுன்ற அந்த டெம்பரேச்சர், அதாவது எந்த டெம்பரேச்சரில் கண்டென்சேஷன்ன்ற ப்ராசஸ் நடக்குதோ அப்போ வந்து ஏர் கூலாக இருக்கும், ரைட்டா? அந்த கண்டென்சேஷன்ன்ற ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் இட் காசஸ் தி வாட்டர் வேப்பர் டு பி கன்வெர்டட் இன்டு லிக்விட் ஃபார்ம். அதுதான் நமக்கு ரெயின்ஃபாலாவோ ப்ரிசிபிடேஷனாவோ நமக்கு வந்து விழுவுது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுன்றது ரைட்டு. கீழே இருக்கக்கூடிய ஏர் மேலே போக கூலாகும். கூலாக அது மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறையிறதப்போ அது எந்த டெம்பரேச்சரில் அந்த சேச்சுரேஷன் லெவலை ரீச் பண்ணுதோ அந்த சேச்சுரேஷன் லெவல் தான் டியூ பாயிண்ட்டு. அப்போ வாட்டர் வேப்பர் வாட்டராக கன்வெர்ட் ஆகும் இன் தி லிக்விட் ஃபார்ம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? அன்லைக் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட் அண்ட் ரீச்சஸ் தி சேச்சுரேஷன் லெவல் ஃபார் கண்டென்சேஷன் டு ஹேப்பன், ஓகேவா? ஸோ ஹியூமிடிட்டின்றது என்னது? மாய்ஸ்சர் கண்டென்ட். அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா என்னது? அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா ஆக்சுவல் மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் தி ஏர், ஓகேவா? ஆக்சுவல் மாய்ஸ்சர் கண்டென்ட், ஓகேவா? இப்போது ஒரு வாட்டர் வேப்பர் ஒரு வாட்டர் காலம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 50 கிராம் ஆஃப் மாய்ஸ்சர் இருக்குதுன்னா இதுதான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. அந்த 50 கிராம் ஆஃப் மாய்ஸ்சர்ன்றது எந்த விதத்துலையும் மாறாது. ஸோ அதனால் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி பேர்லேயே இருக்குது அப்சல்யூட், ஸோ இட் நெவர் சேஞ்சஸ். பட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றது என்னென்னா இந்த அப்சல்யூட் ஹியூமிடிட்டி டிவைடட் பை
மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தட் ஏர். மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. ஓகேவா? அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றது என்னது? இப்போ சர்ஃபேஸில் ஒரு ஏர் காலம் இருக்குதுன்னா அந்த ஏர் காலமால் 100 கிராம் வரைக்கும் அதனால் மேக்ஸிமம் வாட்டர் வேப்பரை ஸ்டோர் பண்ணிக்க முடியும்னா அதை டினாமினேட்டராகவும், ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குதுன்னா அதை நியூமரேட்டராக வச்சு இதனுடைய ரேஷியோ இன் பர்சன்டேஜ் தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ரேஷியோ இன் பர்சன்டேஜ் தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றது ஹைட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. எஸ், அஃப்கோர்ஸ். ஏன்னா கீழே இருக்க போகும்போது 50/100 இருக்கும். கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆனால் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டில் எந்த வேரியேஷனும் வராது. ஆனால் மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஏர் டிக்ரீசஸா ஒரு 75 கிராம் தான் அதனால் ஹோல்ட் பண்ண முடியும்னா 66% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கூடும். இன்னும் ஃபர்தராக ஹைட் ஆயிடுச்சுன்னா 50 கிராம்/50 கிராம், அதனால் 50 கிராம் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ரீச்சஸ் 100%. எந்த டெம்பரேச்சரில் இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் தான் டியூ பாயிண்ட். அந்த டெம்பரேச்சர் தான் டிசைட் பண்ணும் மாய்ஸ்சர் என்ன ஃபார்மில் வந்து லிக்விட் ஃபார்ம்லையா அல்லது வந்துட்டு சாலிட் ஃபார்மில் வருமான்றதை டிசைட் பண்ணும். அதான் இங்கே ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ் with increasing altitude and reaches the saturation level for condensation to happen. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2ம் கரெக்டு, அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தி ரைட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. ஆப்ஷன் ஏ ஃபார் திஸ் ஆன்சர். Question number 75. High clouds are not good at reflecting solar radiation and causes a warming of the earth surface. இது UPSC previous year questionல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹை கிளவுட்ஸ்லையும் லோ கிளவுட்ஸ்லையும். Low clouds are thicker than high clouds and are excellent reflectors of short wave radiation. ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டு. ஓவராலாக நம்ம கிளவுட்ஸை பார்த்துருந்தோம். கிளவுட்ஸ் ஆஸ் அ ஹோல் இன்கமிங் ரேடியேஷனுக்கு சோலார் ரேடியேஷனுக்கு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஹை கிளவுட்ஸ்ன்றது தின்னராக தான் இருக்கும். தின்னராக இருக்கக்கூடிய ஹை கிளவுட்ஸோட நேச்சர் என்ன? இன்கமிங் சோலார் ரேடியேஷனுக்கு ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது இன்கமிங் சோலார் ரேடியேஷனை தடுத்து நிறுத்தாமல் அதிகமான எனர்ஜியை விட்டுரும். அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை இதை தடுத்து நிறுத்தும். ஆனால் ஓவராலாக நெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் அலோஸ் மோர் நம்பர் ஆஃப் இன்கமிங் ரேடியேஷன் தேன் அப்சார்பிங் ஆர் பிளாக்கிங் தி அவுட் கோயிங் ரேடியேஷன். ஸோ ஓவராலாக ஹை கிளவுட்ஸோட ப்ரெசன்ஸு வார்ம்ஸ் தி எர்த் சர்ஃபேஸ். அதே லோ கிளவுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லோ கிளவுட்ஸ்ன்றது லோவராக இருக்க போகும்போது ஹையர் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அதான் மாய்ஸ்சர் கண்டென்ட்டு டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஹைட்னு பார்த்தோம். ஸோ அதிக மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் அதிக டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இருக்க லோ கிளவுட்ஸ் ஆர் மோர் திக்கராக இருக்கும். இப்படி திக்கராக இருக்கக்கூடிய இந்த லோ கிளவுட்ஸ் என்ன பண்ணும்? இன்கமிங் சோலார் ரேடியேஷனை மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். பட் அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி ரீரேடியேட் பண்ணும். ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிளாக் பண்ணக்கூடிய எனர்ஜியை விட இது திரும்ப ரீரேடியேட் பண்ணக்கூடிய எனர்ஜி கம்மி தான். அப்போ ஓவரால் நெட் வேல்யூவாக பார்த்தீங்கன்னா லோ கிளவுட்ஸ் வந்து கூல்ஸ் தி எர்த் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. கூல்ஸ் தி எர்த் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஹை கிளவுட்ஸ் அண்ட் லோ கிளவுட்ஸோடைய ஃபீச்சர்ஸு இன்கமிங் சோலார் ரேடியேஷனுக்கு அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ரீஜனுடைய டெம்பரேச்சர் டிசைட் பண்ணப்படும். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? High clouds are not good at reflecting solar radiation and cause a warming of the earth surface. Correct. Low clouds are thicker than high clouds and are excellent reflectors of the short wave solar radiation. Correct. The answer for this question, both 1 and 2. Okay va? Then question number 11 எடுத்துப்போம். இப்படி சொல்லக்கூடிய இந்த கிளவுட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னென்ன டைப்ஸ்? cumulonimbus, nimbostratus, altocumulus and cirrostratus. இது எல்லாமே அதோட ஃபீச்சர்ஸ் வைஸ் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ cumulonimbusன்றது அசோசியேட்டட் வித் தண்டர் ஸ்டார்ம்ஸ், லைட்னிங் அண்ட் ஹெயில் ஸ்டார்ம்ஸ். ஓகேவா? லோவர் லெவலில் டார்க்கராக ஹியூஜ் லெவலில் இருக்கக்கூடிய cumulonimbusோடைய ஃபீச்சர்ஸ் தான் இதெல்லாம். நிம்போஸ்ட்ராட்டஸ்ன்றது இங்கே என்ன கொடுத்துருக்கு? மிட் ஆல்டிடியூட் ஒயிட் கலர் கிளவுட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. நோ, நிம்போஸ்ட்ராட்டஸ்ன்றது திக் டார்க் கலர்டு லோ ஆல்டிடியூட் கிளவுட்ஸ். ஆல்டோக்யூமுலஸ்ன்றது மிட் ஆல்டிடியூட் ஒயிட் கலர்டு லேயர்ஸ். ஸோ நிம்போஸ்ட்ராட்டஸும் ஆல்டோக்யூமுலஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கு. சிர்ரோ அப்படின்னாலே ஹைட்டாக இருக்கக்கூடிய கிளவுட்ஸ். ஸ்ட்ரேட்டஸ்ன்றது ஸ்ட்ராட்டிஃபைடு லேயராக இருக்கிறது. ஸோ ஸ்ட்ராட்டிஃபைடு ஹை ஆல்டிடியூட் கிளவுட்ஸ் ஃபார்ம் அ ஹேலோ அரவுண்ட் தி சன். ஓகேவா? ஸோ அதனுடைய ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்னால ஹேலோ அரவுண்ட் தி சன்னை கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ்
2 pairs only. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட்டான clouds எடுத்துட்டோம்னா லோவர் லெவலில் cumulonimbus clouds இருக்கும், தென் வந்து nimbostratus clouds இருக்கும். ஓகேவா? தென் மிட் ஆல்டிடியூட் லெவலில் ஆல்டோஸ்ட்ரேட்டஸ் அண்ட் ஆல்டோக்யூமுலஸ் இருக்கும். அப்போது ஆல்டோ அப்படின்றது மிட் ஆல்டிடியூட் கிளவுட்ஸாக இருக்கும். ஓகேவா? சிர்ரோ அப்படின்றது ஹை ஆல்டிடியூட் கிளவுட்ஸாக இருக்கும். ஓகேவா? அதுலேயே சிர்ரோ கியூமுலஸும் இருக்கும், சிர்ரோ ஸ்ட்ரேட்டஸும் இருக்கும். இதில் சிர்ரோ ஸ்ட்ரேட்டஸ் தான் ஹேலோ அரவுண்ட் த சன்னை கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். கியூமுலோ நிம்பஸ்ன்றது ஒரு ஹைட்டு, வெரி ஹைட்டு ரீச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். எஸ்பெஷலி டியூரிங் தி சைக்ளோனிக் தண்டர் ஸ்டார்ம்ஸ் கிரியேட் ஆக போகும்போது இந்த கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நிம்போஸ்ட்ரேட்டஸ்ன்றது லோவர் லெவலில் இருக்கக்கூடிய டார்க் கிளவுட்ஸு, ஆல்டோஸ்ட்ரேட்டஸ்ன்றது மிட் லெவலில் இருக்கக்கூடிய ஒயிட் கிளவுட்ஸ். இது ரெண்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸும் அதனுடைய ஷேப்புக்கும் கலருக்கும் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் அதனால் அது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸை க்ரியேட் பண்ணுன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 12. For dew to form, dew is a form of condensation. ஓகேவா? For dew to form, the dew point must be higher than the freezing point. அப்படின்னா டெஃபினெட்லி கரெக்ட். ஓகேவா? 0 டிகிரி செல்சியஸுக்கு 0 டிகிரி செல்சியஸ் தான் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் அ வாட்டர். அப்போ 0 டிகிரி செல்சியஸுக்கு மேலே கண்டென்சேஷன் நடந்துச்சுன்னா அது சர்ஃபேஸ் லெவலில் டியூவாக ஃபார்ம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அது ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸை எதெல்லாம் கிரியேட் பண்ணோம்? தி ஐடியல் கண்டிஷன்ஸ் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் அ டியூ ஆர் கிளியர் ஸ்கை, காம் ஏர், கோல்ட் அண்ட் லாங் நைட்ஸ். இந்த கண்டிஷன்ஸில் எல்லாத்துலேயுமே டியூ ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிளியராக இருக்கும். அப்போது இந்த கண்டிஷன்ஸில் டியூ ஃபார்ம் ஆகணும்னா அது வந்து 0 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஃபார்ம் ஆக போகும்போது தட் குட் கிரியேட்ஸ் அ டியூ டு ஃபார்ம். ஓகேவா? ஸோ இப்போ சர்ஃபேஸை ஒட்டியே கிராஸஸ்லையோ ஸ்டோன்ஸ்லையோ அதுக்கு மேலேயோ டியூரிங் தி நைட் டைம், லாங் வின்டர் நைட்ஸ் அப்போ இந்த சர்ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ் டு கூல் தி அபவ் லேயர். அப்போ இதை ஒட்டி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரில் மாய்ஸ்சர் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். இது எல்லாமே என்ன ஆகும்? கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலிமா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகும். அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகிடுச்சுன்னா கண்டென்சேஷன் நடந்து அது லிக்விட் ஃபார்மாக மாறும். அந்த லிக்விட் ஃபார்மாக இருக்கிற டியூஸ் தான் அப்படியே படர்ந்து இருக்கும். இப்போ இது எல்லாமே நடக்கிறதுக்கான கண்டிஷன்ஸை சொல்லியிருக்கோம். அது எந்த டெம்பரேச்சரில் ஃபார்ம் ஆகும்? 0 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ போத் ஆஃப் தீஸ் ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் எக்ஸ்பிளைனிங் தி ஸ்டேட்மெண்ட் 1. So the answer for question number 12 is option A. Then question number 13. Dew வந்து சர்ஃபேஸை ஒட்டியே ஃபார்ம் ஆகக்கூடிய ஒன் ஃபார்ம் ஆஃப் கண்டென்சேஷன். ஃபாக்ன்றது சர்ஃபேஸ் லெவல்ல இருந்து கொஞ்சம் மேலே. ஓகேவா? கிளவுட்ஸ்னால் ரொம்ப மேலே போய் ஃபார்ம் ஆகிறது. ஓகேவா? ஃபாக்ன்றது லோவர் லெவல்லையே மினி கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தான் மிஸ்டும். ஃபாகும் மிஸ்டும் கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான். ஆனால் மிஸ்ட்ன்றது மோர் ஓவர் ஃபவுண்ட் ஆன் தி மவுண்டெயினஸ் ரீஜன்ஸ். ஓகேவா? ஃபாக்ஸ் ஆர் மினி கிளவுட்ஸ் தட் ஆர் ப்ரீவேலண்ட் வேர் வார்ம் கரண்ட்ஸ் ஆஃப் ஏர் கம் இன் கான்டாக்ட் வித் தி கோல்டு கரண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? டெஃபினெட்லி கரெக்ட். ஓகேவா? ஏன்னா வார்ம் கரண்ட்ஸ்ன்றது மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வச்சுருக்கோம். இந்த வார்ம் கரண்ட்ஸு கோல்டு கரண்ட்ஸை மீட் பண்ண போகும்போது இந்த கோல்டு கரண்ட்ஸு ரெடியூசஸ் தி டெம்பரேச்சர். Whenever the temperature of the moisture containing air is getting reduced, is getting cooled, it experiences condensation. It experiences condensation. And the condensation ஓட ரிசல்டண்ட்டாக சர்ஃபேஸை ஒட்டி இருக்கக்கூடிய ஏர் பார்ட்டிகல்ஸோட இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அட்டாச் ஆகி ஒரு மினி கிளவுட் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிறது தான் ஃபாக்ஸ் ஆர் ஃபாகி கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மிஸ்ட் ஆர் ஃப்ரீக்வெண்ட் ஓவர் தி மவுண்டெயினஸ் ரீஜன்ஸ் ஆஸ் வார்ம் ஏர் ரைசிங் அப் தி ஸ்லோப் மீட்ஸ் அ கோல்டு சர்ஃபேஸ். ஒரு அனபேட்டிக் விண்டு மாய்ஸ்சர் கண்டெய்னிங் ஏரை வந்து மேலே கொண்டு போய்கிட்டே இருக்குதுன்னா இந்த ஏர் வார்ம் ஏராக இருக்கும், மாய்ஸ்சர் கண்டெய்னிங் ஏராக இருக்கும். பட் மேலே போக 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 நமக்கு டெம்பரேச்சர் குறையும். கரெக்டாக? ஸோ லோவரிங் டியூ டு டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சரு இந்த மாய்ஸ்சர் கண்டெய்னிங் ஏரு நமக்கு மிஸ்டாக ஃபார்ம் ஆகும். அப்படி மிஸ்டாக ஃபார்ம் ஆகிறதுனால கம்பேரிட்டிவ்லி மிஸ்ட் மவுண்டெயினில் ஃபார்ம் ஆகிறதுனால இட் இஸ் ஹேவிங் ஹை மாய்ஸ்சர் தேன் தி ஃபாக். பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? த ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்ட் அண்ட் ஃபாக் இஸ் ஃபாக் கண்டெய்ன்ஸ் மோர் மாய்ஸ்சர் தேன் மிஸ்ட். தப்பு. மிஸ்ட் கண்டெய்ன்ஸ் மோர் மாய்ஸ்சர் தேன் ஃபாக். ஓகேவா? ஸோ அப்போ மிஸ்ட்டு மோர் மாய்ஸ்சரு மவுண்டெயினஸ் ரீஜன்ஸில் ஃபார்ம் ஆகும். ஃபாக் வந்து மோஸ்ட்லி
plain regionsலையும் surface levelலையும் mean sea levelலையும் ஃபார்ம் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 3 ராங் அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 1 and 2 only ஆப்ஷன் ஏ ஓகேவா தென் கொஸ்டின் நம்பர் 14 ஸோ இப்படி கண்டென்சேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கண்டென்சேஷனோட ரிசல்டண்ட்டாக அந்த யூனிஃபார்ம் அது வந்து ஸ்னோவாகவோ அல்லது வாட்டராகவோ மாறுச்சுன்னா அது கீழே வந்து விழுவுறது தான் ப்ரிசிபிடேஷன் சொல்லுவாங்க அப்போ ப்ரிசிபிடேஷன் அக்கர்ஸ் when condensed water droplets or ice crystals 0 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தால் வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கும் 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருந்தால் ஐஸ் கிறிஸ்டல்ஸாக இருக்கும் 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருந்தால் ஐஸ் கிறிஸ்டல்ஸாக இருக்கும் So water droplets or ice crystals in the atmosphere become too heavy to remain suspended and fall to the earth surface. இந்த falling நடக்கிறதுக்கு பேர் தான் precipitation. அதுதான் rainfall, snowfall அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு ரைட்டு வாட் அபவுட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் sleet forms when raindrops are lifted repeatedly by strong updrafts in a thunderstorm passing through layer of cold air leading to the concentric layers of ice. அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிப்போம் hailstones form when raindrops pass through a sub-freezing layer of air near the ground and cause them to freeze into small pellets, small ice pellets. ஸோ ரெண்டுமே 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே பிலோ தி ஃப்ரீசிங் பாயிண்ட் கீழே ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் தான் பட் ரெண்டுமே ஆப்போசிட்டாக ஸ்வாப் ஆகிருக்கு ஹெயில் ஸ்டோன்ஸ் இங்கே வரும் ஸ்லீட் இங்கே வரும் ஓகேவா ஸோ ஒரு கண்டென்சேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் லெவலில் ஒரு கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அந்த கிளவுட்ஸுக்குள்ளார கண்டென்சேஷன் மறுபடியும் நடந்து ரிப்பீட்டட் கண்டென்சேஷன் உள்ளுக்குள்ளாரே கிளவுட்ஸ்குள்ளாரே நடந்து கான்சென்ட்ரிக் ஐஸா மாறி இந்த ஐஸா இருக்கக்கூடிய ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த கிளவுடால ஹோல்ட் பண்ண முடியாம கீழே வந்து அப்படியே ஃபால் ஆனுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹெயில் ஸ்டோன்ஸ் இந்த ஹெயில் ஸ்டோன்ஸை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இது ஸ்லீட் இங்கே வராது அதே ஒரு இதுதான் சர்ஃபேஸு இது வந்து கோல்டு லேயரு -10 டிகிரி செல்சியஸ் இருக்கிற லேயர் இது வந்து வார்ம் லேயர் 5 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய லேயர் இங்கே கண்டென்சேஷன் நடந்து ஒரு ரெயின்ஃபால் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அது சர்ஃபேஸை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோல்டு லேயரை தாண்டி அந்த ரெயின் ட்ராப்ஸ் வரப்போகும்போது கோல்டு லேயரை கடந்து வரப்போகும்போது அது திரும்ப ஃப்ரீஸ் ஆகிடுமா அப்படி ஃப்ரோசன் ரெயின் ட்ராப்ஸாக வந்து குச்சியாக வந்து நீளமாக வந்து கிரவுண்டில் விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்லீட்டை சொல்கிறது தான் இது அப்போ ஸ்லீட்டும் பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட் தான் ஹெயில் ஸ்டோன்ஸும் பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட் தான் ஆனால் அதனுடைய ஃபார்மேஷன் கண்டிஷன்ஸ் வந்து வேரி ஆகும் ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி நெய்தர் 2 நார் ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கரெக்ட் இந்த மாதிரியான 3 ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் டிஃபால்ட்டாக யூபிஎஸ்சி கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தப்பா அல்லது ரெண்டுமே சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதா அல்லது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் எக்ஸ்பிளைன் பண்ணுதான்றத இந்த ஃபார்மேட் ஆஃப் தி கொஷின்ஸ் தென் கொஸ்டின் நம்பர் 15 கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் Convectional rainfall occurs due to intense heating of the earth's surface leading to the rise of moisture and is very common in the equatorial regions. Yes, of course, equatorial regions la high temperature and high humidity இருக்கிறதுனால convectional currents continuously rise ஆக it could result in convectional rainfall. அப்படியே இருக்கக்கூடிய ஏர் மேலேயே ரைஸ் ஆகி அதே இடத்துல ரெயின்ஃபாலை கொடுத்துச்சுன்னா convectional rainfall. Orographic rainfall occurs when moisture is forced to rise over a mountain or elevated terrain resulting in heavy rainfall on the windward side. Yes, of course, ஒரு mountain இருக்குதுன்னா அந்த windward sideல moisture containing air மேலே ஏற கண்டென்சேஷன் நடந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகி அது ரெயின்ஃபால் கொடுத்துச்சுன்னா windward side of the மவுண்டெயின்ஸில் கொடுத்துச்சுன்னா that is called as orographic rainfall. So இங்கே பாருங்க cyclonic rainfall is caused by upward movement of air due to temperature differences commonly occurring along warm and cold fronts associated with the cyclones. இந்த இடத்துல cyclonic rainfall ரொம்ப ஜெனரலாக தான் கொடுத்துருக்கு. அப்போ ஃப்ரான்டோஜெனசிஸ் நடக்கக்கூடிய இடத்துல இதை தான் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஃப்ரான்டோஜெனசிஸ் நடக்கக்கூடிய இடத்துல அதுவும் அக்ளூடட் ஃப்ராண்ட் இருக்கக்கூடிய இடத்துல டெம்பரேட் சைக்ளோன்ஸ் வரும். அப்போ அந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ்னால உருவாகக்கூடிய எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோனோ டெம்பரேட் சைக்ளோன்ஸ்லையோ
ஃப்ரான்டோஜெனசிஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஃபார்ம் ஆகிறது காமன் தானே. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் டெஃபினெட்லி ராங்க நம்மளால சொல்ல முடியுமா? எஸ், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 1 2 1 3. 1 2 1 3. ஸோ 3 டைப் ஆஃப் ரெயின்ஃபாலுமே இந்த மாதிரி தான் டிஸ்கிரைப் பண்ணப்படும். தென் கொஸ்டின் நம்பர் 16. நம்மளுடைய எர்த்தோடைய பிளானட் எர்த்தில் என்னென்ன வகையில் எர்த்தோடைய வாட்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை ப்ரப்போர்ஷன் வைஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ் இஸ் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் வாட்டர் அவைலபிலிட்டி ஆன் பிளானட் எர்த். இப்போ டிசெண்டிங் ஆர்டர்னா இருக்கிறது ஹையஸ்ட் ஃபார்ம்ஸாக எது இருக்கணும்னா ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்தது செகண்ட் ஹையஸ்ட் கிரவுண்ட் வாட்டர், அதுக்கப்புறம் தேர்ட் ஹையஸ்ட் லேக்ஸ், அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நம்ம ஓவராலாக எர்த் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 96.5% அல்லது 97.5% வந்து சலைன் வாட்டர்ஸ் தான் இருக்கு. ஒன்லி 2.5% தான் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் இருக்கு. இந்த 2.5% ஆன ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் அந்த 2.5%ல ஆல்மோஸ்ட் 68.7% கிளேஷியர்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ் தான் இருக்கு. ரிமைனிங் 30% இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சர்ஃபேஸ் லெவலில் கிடையாது, கிரவுண்டு லெவலில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர். அப்போ சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் வெறும் 1.2% தான். இந்த 1.2%ன்றது 1.2% ஆஃப் 2.5%. அந்த சர்ஃபேஸ் லெவலில் இருக்கிறதுலையும் பெர்மாஃப்ரோஸ்ட் ஐஸ் கண்டிஷன்ஸில் இருக்கிறது தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் தான் லேக்ஸு, அதுக்கப்புறம் சாயில் மாய்ஸ்சரு, அதுக்கப்புறம் ஸ்வாம்ப்ஸ் அண்ட் மார்ஷஸ், அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸு. ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் தான் லீஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஹோல்டிங். ஸோ இந்த ப்ரப்போர்ஷன்ஸை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டரே இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் என்னென்ன ப்ரப்போர்ஷன்ஸில் இருக்குது ஆன் தி பிளானட் எர்த்துன்றதை யூபிஎஸ்சி 2 முறை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ப்ரப்போர்ஷனை டீட்டெயிலிங்காக தெரிஞ்சுக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 17, ஒரு காமன் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். How many of the factors given above affect both temperature and salinity of the ocean water? இந்த மாதிரி ஓப்பன் எண்டட் காமன் கொஸ்டின்ஸில் நெகேட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி எப்பயுமே ஹையஸ்ட்டாக இருந்தால் மட்டும் தான் அது நெகட்டிவாக பார்க்கணும், இல்லைனா அது இன்க்ளூசிவாக தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் have a say on temperature and salinity? Yes, of course. Amount of precipitation, எவ்வளோ அளவுக்கு மழை பொழியுதோ அதை பொறுத்து டெம்பரேச்சரும் மாறும், சலினிட்டியும் மாறும். Ocean currents affects both temperature as well as salinity. Planetary winds சொல்லக்கூடிய permanent windsனா trade winds, westerlies, polar easterlies, இது எல்லாமே டெம்பரேச்சர் கொஞ்ச நேரத்துக்கு தான் பார்த்தோம். வெஸ்டர்லிஸ் வார்ம்ஸ் தி ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி ஓஷன்ஸ் இன் டெம்பரேட் ரீஜியன்ஸ். அப்போ அது ஹேஸ் அ சே ஆன் டெம்பரேச்சரா. அதே சமயத்தில் சலைனிட்டியோட டிஃப்ரென்சஸை கொண்டு வருமா? லாட்டிடியூட் அண்ட் டெப்த், லாட்டிடியூடை பொறுத்து தான் ஓஷன் கரண்ட்ஸும் ஓஷன் வாட்டர்ஸையும் நம்ம டிசைட் பண்ணுறோம். கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் அண்ட் வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ்ன்றது. அதே மாதிரி டெம்பரேச்சரு பெனிட்ரேஷன் வித்தின் தி வாட்டருமே டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதனால் டெம்பரேச்சர் ஆஃப் தி ஓஷன் வாட்டரு டெப்த் வைஸும் வேரி ஆகும், சலைனிட்டியும் வேரி ஆகும். அப்போ இதில் உள்ள எல்லா ஃபேக்டர்ஸுமே ஹேஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ். இது எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணுதா டிக்ரீஸ் பண்ணுமான்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்கல, ரொம்ப ஓப்பன் என்னடா வாட் ஆர் ஆல் தி ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் போத் டெம்பரேச்சர் அண்ட் சலினிட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆல் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் 5. ஓகேவா? Then question number 18. Consider the following statements with respect to horizontal distribution of temperature. ஓஷன் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஓஷன் வாட்டர் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்றதை கேட்டுக்கலாம். அமங் தி ஓஷன்ஸ் தி ஹையஸ்ட் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் ரெக்கார்டட் இன் தி நார்தன் பசிபிக் ஓஷனா? கிடையாது. ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் திரும்ப எகைன் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னா அந்த வருஷத்தோடைய மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கும் மினிமம் டெம்பரேச்சருக்கு கூடிய டிஃப்ரென்சஸ் ஆனுவல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் ஹையர் ஃபார் இன்லேண்ட் சீஸ் as compared to the open oceans. Yes, of course, inland seas ன்றது surrounded by land, ocean surrounded by land, sea surrounded by land. அப்போ இந்த land is supplying heat to the sea இருக்குமா? அப்போ ஓப்பன் ஓஷனோட சீல டெம்பரேச்சர் எப்பயுமே கூட தான் இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் கூட இருக்குதுன்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கும் மினிமம் டெம்பரேச்சருக்கு கூடிய டிஃப்ரென்சஸ் ஆட்டோமேட்டிக்லி ஹையராக இருக்குமா? அப்போ ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் இன்லேண்ட் சீஸ் இஸ் ஹையர் தேன் தி ஓப்பன் ஓஷன்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னா ஓப்பன் ஓஷன்ஸ்ல லார்ஜஸ்ட் ஓஷன் பசிபிக் ஓஷன். அப்போ பசிபிக் ஓஷன்ல எப்படி ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கிறது ஹையஸ்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு?
டெஃபினெட்லி நாட். எது இல்லைன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷன் தான், நார்த் அட்லாண்டிக் ஓஷன் தான் நமக்கு ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரியா? ஏன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷன் தான் மேக்ஸிமம் சரௌண்டட் பை லேண்ட். பசிபிக் ஓஷன் பெரிய ஓஷனு, அதுவும் மோஸ்ட்லி இட் இஸ் லெஸ்லி சரௌண்டட் பை லேண்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஓகேவா? Then question number 19. The temperature of the ocean water decreases rapidly with increasing depth within the thermocline zone. Yes, of course, temperature of the ocean water ஏன்னா sunlight உடைய penetration வந்து ஓஷனுடைய ஒரு பர்டிகுலர் டெப்த் வரைக்கும் தான் இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் சன்லைட்டோட பெனிட்ரேஷன் இல்லாதனால டெம்பரேச்சர் ஆஃப் தி ஓஷன் வாட்டர் இஸ் கீப்ஸ் ஆன் டிக்ரீசிங் வித் இன்க்ரீசிங் டெப்த். அப்படி டிக்ரீஸ் ஆக போகும்போது அந்த டிக்ரீஸை ரேப்பிடாக வேகமாக நடக்கக்கூடிய ஒரு ஜோன் இருக்கும். அந்த ஜோன் தான் தெர்மோக்ளைன் ஜோனான்னு கேட்குறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆன் அண்ட் அரௌண்ட் 400 மீட்டர் வரைக்கும் சன்லைட்டோட பெனிட்ரேஷன் இருக்கும். ஃபோட்டிக் ஜோனுன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டிக் ஜோன்னா அது வரைக்கும் சன்லைட்டோட பெனிட்ரேஷன் இருக்கும். அப்போ இங்கே வரைக்கும் சன்லைட்டோட பெனிட்ரேஷன் இருக்குன்னா கிராஜுவல் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். இந்த 400 மீட்டருக்கு மேலே டெம்பரேச்சர் டைரக்ட் பெனிட்ரேஷன் இருக்காது. அப்போது அந்த டெம்பரேச்சரோட டைரக்ட் பெனிட்ரேஷன் இல்லாதனால அந்த ஒரு பர்டிகுலர் லைன்ல இருந்து ரேப்பிட் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் யூ கேன் அப்சர்வ். இது ஆல்மோஸ்ட் 1000 மீட்டர்ஸ், 1 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அப்போ இந்த 400 to 1000 மீட்டர் டெப்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஜோன் தான் தெர்மோக்ளைன் ஜோன், வேர் யூ கேன் அப்சர்வ் ரேப்பிட் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் யூ கேன் அப்சர்வ் கிராஜுவல் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ அப்போ இந்த தெர்மோக்ளைன் ஜோனுக்கு முன்னாடி கிராஜுவல் டிக்ரீஸ் இருக்கும், அதுக்கப்புறமும் கிராஜுவல் டிக்ரீஸ் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் தான் ரேப்பிட் டிக்ரீஸ் இருக்கும். அதுதான் தெர்மோக்ளைன் ஜோன். ஓகேவா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், the density of ocean water increases with increasing depth in all the latitudes. கரெக்டா? டெஃபினெட்லி கரெக்ட். ஏன்னா ஓஷன் வாட்டரோடைய இங்கே டெம்பரேச்சரையும் கேட்கல, சலைனிட்டியும் கேட்கல, வெறும் காமன்லி டென்சிட்டி தான் கேட்குறாங்க. டென்சிட்டின்றது எப்படி அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் சர்ஃபேஸை ஒட்டி இருக்கக்கூடிய அட்மாஸ்பெரிக் ஏர் தான் மோர் டென்சராக இருக்குன்னு சொன்னோமோ, அப்போ அதே மாதிரி தான் ஓஷன் வாட்டரும் அதனோட சர்ஃபேஸ்லேருந்து பாட்டம் டெப்த் போக 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 டென்சிட்டி இஸ் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங் இன் ஆல் தி லேட்டிடியூட்ஸ். இங்கே சலைனிட்டி கேட்கல, டெம்பரேச்சர் கேட்கல, டென்சிட்டி ஆஃப் தி ஓஷன் வாட்டர் காமனாக தான் கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட், பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் போத் 1 and 2. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்த கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சலைனிட்டி அண்ட் ஹாலோக்ளைன். தெர்மல் டிஃபரன்சஸை ரேப்பிடாக ஃபேஸ் பண்ணுறது தெர்மோக்ளைனா, அதே மாதிரி சலைனிட்டி டிஃபரன்சஸை ரேப்பிடாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஜோனு தான் ஹாலோக்ளைன் ஜோனுன்னு சொல்லுவோம். சலைனிட்டி டிஃபரன்சஸை ரேப்பிடாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஜோன் தான் ஹாலோக்ளைன் ஜோன். ஸோ சலைனிட்டி டிக்ரீசஸ் with increasing depth, salinity decreases with increasing depth at the equator as well as near the tropics ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்வட்டோரியல் ரீஜன்லையும் ட்ராபிக்கல் ரீஜன்லையும் சர்ஃபேஸ் லெவலில் சலைனிட்டி அதிகமாக இருக்கும், கீழே போக 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 சலைனிட்டி குறையும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? கரெக்டு. whereas in the higher latitudes, polar region போயிட்டோம்னா salinity is found to increase with increasing depth ன்றாங்க. கரெக்டா? கரெக்டு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஈக்வட்டோரியல் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா ஈக்வட்டோரியல் ரீஜனில் சர்ஃபேஸ் லெவலில் சலைனிட்டி மேக்ஸிமம் இருக்கும். ஏன்? டியூ டு ஹையர் டெம்பரேச்சர். அப்போ சர்ஃபேஸில் உள்ள வாட்டர்ஸு அதிகமான எவாப்ரேஷன் நடக்கிறதுனால இந்த பர்டிகுலர் போர்ஷனில் வாட்டர் இஸ் கெட்டிங் எவாப்ரேட்டட் பட் சால்ட் இஸ் நாட் கெட்டிங் எவாப்ரேட்டட். அப்போ சலைனிட்டி அதிகமாக இருக்கிறது மேக்ஸிமம் சர்ஃபேஸ் லெவலில் இருக்கும். ஈக்வட்டார ரீஜனை கம்பேர் பண்ணும் போது டிராபிக் ரீஜனில் டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் இருக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இன்சுலேஷன்ன்றது, பிகாஸ் ஆஃப் தி சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர், கிளியர் ஸ்கை கண்டிஷன்ஸ். அதுவும் இல்லாமல் இங்கே அகைன் ப்ரிசிபிடேஷன் வந்து விழுந்துடும். ஸோ கீழேருந்து எவாப்ரேட் ஆன வேறு திரும்ப அகைன் ப்ரிசிபிடேஷன் ஹை ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணக்கூடிய ரீஜன்ஸாக இருக்கும். அப்போ ஆன் அண்ட் ஆவரேஜ் சர்ஃபேஸ் லெவலில் சலைனிட்டி ஈவன் தோ ஹையர் இன் ஈக்வட்டாராக இருந்தாலும் ட்ராபிக்ஸை கம்பேர் பண்ண போகும்போது சலைனிட்டி ஈக்வட்டர் ரீஜன்ஸில் குறைவாக தான் இருக்கும். ட்ராபிக்ஸ் ரீஜனில் தான் யூ can find the more saline waters at the surface level, அது especially subtropical regionsல. பட் ரெண்டுமே டெப்த் போக 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 salinity keeps on decreasing. increasing depthல salinity decreases in tropics, increasing depthல salinity decreases in equator. but
போலார் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா மேலே எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர், ஐஸ் அண்ட் வாட்டர்ஸாக இருக்கும். அங்கே எப்படி இருக்கும் சலைனிட்டி? டெஃபினெட்லி கம்மியாக தான் இருக்கும். கீழே போக 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 ஐஸ் ஃபார்மில் இருக்கிறது வாட்டர் ஃபார்மில் மாறும். அப்போ வாட்டர் ஃபார்மில் இருக்க போகும்போது சலைனிட்டி கூடும். அப்போ போலார் ரீஜன்ஸில் salinity increases with increasing depth. Equatorial regionலையும் tropical regionsலையும் salinity decreases with increasing depth. இந்த டிஃபரன்சஸை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதை தான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயே கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் போத் 1 and 2. ஓகேவா? Then question number 91. Which of the following water bodies has the highest salinity? Among these water bodies, எது highest salinity? Lake Van. துர்க்கியில் இருக்கக்கூடிய லேக் வான் தான். இது உங்களோட என்சிஆர்டி புக்ஸ்லேயே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் salinity, செகண்ட் ஹையஸ்ட் தான் டெட் சி. மேக்ஸிமம் இருக்கிறது லேக் வான். அது கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை லேண்டு. ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் salinity இருக்கிற ஒரு வாட்டர் பாடினா லேக் வான் தான். ஓகேவா? Then question number 92. Consider the following forces. ஓகேவா? How many of the above forces are responsible for generation of tides in ocean? Tides create ஆக. Tides என்றது vertical movement of ocean water. Horizontal movement of ocean water தான் நம்ம waves ன்னு சொல்லுவோம். ஓகேவா? So how many of the above factors are responsible for generation of tides in ocean? Sun's gravitational force, definitely. Moon's gravitational force, கண்டிப்பா. பட் அபவுட் எர்த்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இது ரெண்டுமே இருக்குன்றது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். எர்த்தோடைய ஃபோர்ஸ் ஏதாவது காரணமாக இருக்குமா? எஸ், அஃப்கோர்ஸ் எர்த்தோட சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் காரணமாக இருக்கும். பட் எர்த்தோட சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் காரணம் கிடையாது. ஏன்னா எர்த்தோட சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தை நோக்கி போகும். அதுக்கும் டைடல்ஸ்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ ஹவு கம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள்னா இன் ஆர்டர் டு மெயின்டைன் தி ஈக்குலிபிரியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன்னு மூணு ஒரு சைடாக இருக்க போகும்போது அதோட கம்பைன்ட் எஃபெக்ட் ஒரு சைடு ஆஃப் தி எர்த்தில் டைடல் பல்ஜஸை ஏற்படுத்தும். அப்போ எர்த்து என்ன பண்ணணும்? எர்த்து இந்த ஈக்குவிலிபிரியமை பேலன்ஸ் பண்ணணுமா? அப்போ இங்கே எவ்வளோக்கு டைடல் பல்ஜ் இருக்கோ அந்த டைடல் பல்ஜை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக எர்த்து தன்னுடைய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஆப்போசிட் சைட்லேயும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான டைடல் எமர்ஜென்ஸை கொண்டு வரும். அப்போ இதுக்கு அது எந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணிக்கும்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை தான் யூஸ் பண்ணணும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் சர்ஃபேஸ்லேருந்து வெளிநோக்கி போகிற ஃபோர்ஸு. அப்போ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் புஷஸ் தி வாட்டர் அப்வர்ட்ஸ் டு கிரியேட் டைட்ஸ் ஆன் தி ஆப்போசிட் சைடு. On the other side, gravitational force pulls the water towards it on the one side. So gravitational force of sun and moon on one side, centrifugal force of the earth on another side makes the tidal bulges to happen on both the sides so that earth can maintain its equilibrium. புரியுதுங்களா? இந்த இடத்துல சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸுக்கு காரணமே கிடையாது. அப்போ ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின் இஸ் ஒன்லி 3. எது? இது 3 மட்டும்தான். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வராது. ஓகேவா? Then question number 93. அந்த டைட்ஸ்லேயே 2 டைப் வரும். ஸ்ப்ரிங் டைட்ஸ் ஆர் having the largest tidal range, that is between high tide and low tide. Neap tides have the smallest tidal range, that is between low high tide and high low tide. இது கரெக்டா? Both the statements are correct. ஓகேவா? ஸோ முதல்ல ஸ்ப்ரிங் டைட்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்? இந்த நியூ மூன் அண்ட் சன் மூன் அப்போ. when earth, sun and moon are in straight line, அப்பதான் நியூ மூனும் ஃபார்ம் ஆகும், சன்னும் ஃபுல் மூனும் ஃபார்ம் ஆகும். அப்போ combined gravitational force of sun and moon will be higher, so that high tides will be created. அப்போ நார்மலாக ஒரு டைடு வந்து இந்த இடத்துல ஹிட் பண்ணுதுன்னா இதுதான் டைடல் ஜோன்ஸ்னா, ஹை டைடுன்றது என்னது? இன்னும் லேண்டுக்குள்ளார வந்து உள் வரைக்கும் வரும். எவ்வளோக்கு டைட்ஸ் உள்ளே வருதோ அவ்வளோக்கு கடல் உள்வாங்கவும் செய்யும்ல. அப்போ அது லோ டைடு இருக்கும். உள்வாங்கிறது லோ டைடு, சர்ஃபேஸ் வரைக்கும் வருது ஹை டைடு. அப்போ ஹையஸ்ட் ஹை டைடும் லோவஸ்ட் லோ டைடும் ஃபார்ம் ஆகக்கூடியது தான் ஸ்ப்ரிங் டைட்ஸு. ஹையஸ்ட் ஹை டைடு, லோவஸ்ட் லோ டைடுக்கு இது ரெண்டும் மேக்ஸிமமாக இருக்கிறதுனால தான் டைடல் ரேஞ்ச் வில் பி மேக்ஸிமம் ஃபார் ஸ்ப்ரிங் டைட்ஸ். இதே ஃபர்ஸ்ட் குவார்டர் அண்ட் தேர்ட் குவார்டர் அப்போ இப்படி பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ டைடல் பல்ஜஸ் ஸ்ப்ரிங் டைட்ஸ் கிரியேட் அளவுக்கு ஹையராக இருக்காது. அப்படி லோவராக உருவாகக்கூடிய இந்த டைட்ஸ்க்கு பேர் தான் என்னது? நீப் டைட்ஸ். அப்போ ஹை டைடும் அவ்வளோ ஹைட்டாக இருக்காது, லோ டைடும் அவ்வளோ லோவாக இருக்காது, ஹை லோ டைடும் இருக்கும். இந்த லோ ஹை டைடும் ஹை லோ டைடுக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சு மினிமமாக தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த மினிமம் ரேஞ்சு தான் நீப் டைட்ஸ்ன்னு சொல்கிறோம்.
புரியுதா? ஸோ அப்போ நீப் டைட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஸ்ப்ரிங் டைட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, அந்த கண்டிஷன்ஸோட ரிசல்டண்ட்டாக கோஸ்டல் ரீஜன்ஸில் ஹை டைட் லைனும் லோ டைட் லைனும் எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது, அதோட ரேஞ்சஸை பொறுத்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபைன் ஆகும். ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் போத் 1 and 2 இஸ் கரெக்ட். புரியுதுங்களா? ஸ்ப்ரிங் டைட்ஸு, நீப் டைட்ஸு, ஹை டைட்ஸு, லோ டைடு ஸ்ப்ரிங் டைடு, லோ ஹை டைடு, ஹை லோ டைடு வந்து நீப் டைட்ஸு. ஓகேவா? Then question number 94. Ocean currents are continuous flow of a huge amount of water in a definite directions while the waves are the horizontal motion of water. Correct? Correct. Ocean currents are continuous permanent flow ஆகக்கூடிய huge amount of water in a definite directions. அதே சமயத்தில் விண்டோடைய ஃப்ரிக்ஷனல் மூமெண்ட்னால ஏற்படக்கூடியது வேவ்ஸ். அது எந்த மாதிரியான மூமெண்ட்? ஹரிசாண்டல் மூமெண்ட். டைட்ஸ் எப்படி வெர்டிகல் மூமெண்ட்னு சொன்னோமோ, வேவ்ஸ் ஹரிசாண்டல் மூமெண்ட். அதே மாதிரி ஓஷன் கரண்ட்ஸும் ஹரிசாண்டல் மூமெண்ட் தான். ஸோ ஓஷன் கரண்ட்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் அண்டர் வாட்டர் டிஸ்டர்பன்சஸ் லைக் எர்த்குவேக்ஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் வல்கானிக் எரப்ஷன்ஸ் ஆல்சோ காஸ் ஹசார்டஸ் வேவ்ஸ். ஹசார்டஸ் வேவ்ஸ் இந்த இடத்துல எதை சொல்லுது? சுனாமிஸ். Tsunamis is also waves, horizontal movement of waters. அப்போ ரெண்டுமே வந்து அண்டர் வாட்டரில் லேண்ட் ஃபார்ம்ஸ் வித்தின் தி ஓஷன் ரீஜன்ஸில் எர்த்குவேக்ஸ் நடக்கலாமா? வல்கானிக் எரப்ஷன்ஸ், யூ கேன் ஃபவுண்ட் ஹியூஜ் நம்பர் ஆஃப் வல்கனோஸ் இன் தி பாட்டம் ஆஃப் தி ஓஷன்ஸ். அதே மாதிரி கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கான்டினென்டல் ஸ்லோப் ரீஜன்ஸ் இருக்குதுன்னா அங்கேயும் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கலாமா? இது எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய வாட்டரோடைய பொசிஷன் இங்கே டிஸ்டர்ப் பண்ணுமா? தட் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட்ஸ் a horizontal movement of water in the form of tsunamis. அதுதான் hazardous waves னு சொல்கிறோம். அப்போ both of these statements are correct. Answer for this question is C, both 1 and 2. C, 1 and 2. Then question number 95. Which of the above factors influence the ocean currents? ஜெனரலாக கேட்டிருக்காங்க எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஓஷன் கரண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுன்ட்டு. ஓஷன் கரண்ட்ஸ் இஸ் அ பர்மனெண்ட் ஃபினாமினா. அப்போ இன்சுலேஷன்ன்றது இங்கே என்ன சொல்லுது? இன்கமிங் சோலார் ரேடியேஷன். இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அண்ட் இன்சுலேஷன் அடிப்படையாக வச்சு தான் ஓஷன் கரண்ட்ஸ் வார்ம் கரண்ட்ஸாக கோல்டு கரண்ட்ஸானே பிரிக்கப்படுது. அப்போ டெஃபினெட்லி இட் வில் பி தேர். விண்டுன்றது காமனாக தான் சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட் விண்டு ஹேஸ் அ சே ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஓஷன் கரண்ட்ஸ். கிராவிட்டி டெஃபினெட்லி, ஏன்னா ஓஷன் கரண்ட்ஸ்ன்றது வெறும் சர்ஃபேஸ் லெவலில் ஃப்ளோ ஆகிறது மட்டும் கிடையாது. ஓஷன் கரண்ட்ஸ்ன்றது வெர்டிக்கல் ஃப்ளோ ஆஃப் வாட்டரும் ஓஷன் கரண்ட்டு தான், ஹரிசாண்டல் அட் தி சர்ஃபேஸ் லெவலும் ஓஷன் கரண்ட் தான். அப்போ கிராவிட்டி பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ். What about seasonal variation? Seasonal variation is due to revolution. அப்போ பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்ன்றது சீசனலால் அஃபெக்ட் ஆகுமானா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாது. கொரியாலிஸ் ஃபோர்ஸ் டிசைட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் இட்ஸ் டிஃப்ளெக்ஷன். ஈவன் கொரியாலிஸ் ஃபோர்ஸோட கொஷின்லேயே நம்ம பார்த்துருந்தோம். அந்த கொஷினே இதுக்கான ஆன்சர் தான். கொரியாலிஸ் ஃபோர்ஸ் நாட் ஓன்லி அஃபெக்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி விண்ட் மூவ்மெண்ட், இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் தி ஹியூஜ் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஓஷன் கரண்ட்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் கயர்சன்ஸ் கொடுத்துருந்தோம். அப்போ அங்கே இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல் ஆஃப் தீஸ் எக்ஸப்ட் சீசனல் வேரியேஷன் இஸ் தி ஆன்சர். அப்போ 4 வராத ஸ்டேட்மெண்ட் என்னது? இது மட்டும்தான். பட் 5 நம்ம எடுத்து தான் ஆகும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி 1, 2, 3 and 5 only. Then question number 96. ஓகேவா? Consider the following statements regarding the ocean currents. Consider the ocean currents. ஓகேவா? Warm currents flows in the anti-clockwise direction in the northern hemisphere and clockwise direction in the southern hemisphere. கரெக்டா? ஸோ சைக்ளோனோட சர்க்குலேஷன் மாதிரியே அதே சர்க்குலேஷன் தான் ஓஷன் கரண்ட்ஸ்க்கு இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது, ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங்கு. The volume of the deep water currents is way higher than the volume of the surface water currents. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீப் வாட்டர் கரண்ட்ஸ்ன்றதும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இது 90% இருக்கும், இது 10% இருக்கும். அப்போது டீப் வாட்டர் கரண்ட்ஸ் ஆர் வே ஹையர் தேன் தி சர்ஃபேஸ் வாட்டர் கரண்ட்ஸ்ன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வார்ம் கரண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டு, கல்ஃப் ஸ்ட்ரீமு, நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்ன்றது இது எல்லாமே நார்தன் ஹெமிஸ்பியர்ன்ற போகும்போது ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷனா. அப்போ ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் எடுக்கும்போது இதனோட சர்க்குலேஷன் எப்படி இருக்குது? கிளாக் வைஸ் சர்க்குலேஷன். அப்போ வார்ம் கரண்ட் சர்க்குலேட்ஸ் கிளாக் வைஸ் இன் தி நார்தன் ஹெமிஸ்பியர். பட் இங்கே என்ன கொடுத்துருக்கு? வார்ம் கரண்ட்ஸ் சர்க்குலேட்ஸ் இன் தி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இன் தி நார்தன் ஹெமிஸ்பியர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இதே வந்து நம்மளுக்கு வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் டிஃப்ளெக்டிங் டுவர்ட்ஸ் இட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்.
அப்போ southern hemisphere it is flowing என்ன சொல்கிறது கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். ஓகேவா? ஸோ அப்போது கரண்ட்ஸ் வந்து இது சைக்ளோன்ஸ் மாதிரி டைரக்ஷன் மாறாது. ஓகேவா? ஸோ ஓஷன் கரண்ட்ஸோட சர்க்குலேட்டிங் டைரக்ஷனையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் வாட்? ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. சாரி, ஆப்ஷன் பி டூ ஒன்லி. ஃபஸ்ட்டு வந்து தப்பு, செகண்ட் வந்து ரைட்டு. ஆப்ஷன் பி டூ ஒன்லி. ரைட்டா? தென் கொஸ்டின் நம்பர் 97. North and south equatorial currents are flowing in the direction in which the earth rotates, whereas counter equatorial currents flows opposite to it. கரெக்டா? இந்த இடத்துல பார்ப்போமே, நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட் அண்ட் சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டு, எர்த் வந்து என்ன தெரியும் நமக்கு, எர்த் இஸ் ரொட்டேட்டிங் வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன். பட் நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அப்போது இந்த மாதிரி நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் வாட்டர்ஸை ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு கொண்டு போகிறதுனால இந்த மாதிரியான ரீஜன்ஸில் இந்த லேண்டோட அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் இஸ் கெட்டிங் ஹைலி அக்யூமுலேட்டட் ஓவர் தேர். அப்போ இங்கே ஹை டென்சர் வாட்டர் என்ன பண்ணும், இந்த நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டுக்கும் சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டுக்கும் நடுவில் கவுண்டர் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். அதுக்கு பேர் தான் கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட். அப்போ கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டு தான் எர்த் ரொட்டேட் ஆகக்கூடிய டைரக்ஷன்லேயும் ஃப்ளோ ஆகும், வெஸ்ட் டு ஈஸ்ட். நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டோ சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டோ நமக்கு வந்து ஆப்போசிட் சைட் ஆஃப் தி எர்த் ரொட்டேட்ஸுக்கு ட்ராவல் ஆகும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நார்த் அண்ட் சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட் ஆர் ஃப்ளோயிங் இன் தி டைரக்ஷன் இன் விச் எர்த் ரொட்டேட்ஸ்ன்றது தப்பு. whereas கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட் ஃப்ளோ இன் ஆப்போசிட் டு இட். கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட் தான் எர்த்தோட டைரக்ஷன்ஸ்க்கு ஃப்ளோ ஆகும், நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் அது ஆப்போசிட்டில் ஃப்ளோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நார்த் இந்தியன் ஓஷன் ரீஜன் டஸ் நாட் ஹேவ் எனி கோல்டு கரண்ட்ஸ் ஃப்ளோயிங் வித் இன் இட். கரெக்டா? கரெக்ட். ஓகேவா? ஏன்னா நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டில் தான் நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே கோல்டு கரண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. கோல்டு கரண்ட்ஸ் வரணும்னா நமக்கு போலார் ரீஜன்ஸ்லேருந்து தான் நீ வந்தாகணும். இது கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை லேண்டாக இருக்கிறதுனால நார்த் இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்ஸ் எல்லாமே வார்ம் கரண்ட்ஸாக மட்டும்தான் இருக்கும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் நார்த் இந்தியன் ஓஷன் ரீஜன் டஸ் நாட் ஹேவ் எனி கோல்டு கரண்ட்ஸ்ன்றதும் கரெக்டு. அப்போ ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் நம்பர் 97 இஸ் ஆப்ஷன் பி டூ ஒன்லி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஆப்ஷன் பி டூ ஒன்லி. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 98. ஸோ நம்மளுடைய ஓஷன் கரண்ட்ஸும் அதனுடைய ரீஜனும் அதனோட டைப்பையும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்கு. ஸோ அஹுலாஸ் கரண்ட்ன்றது சவுத் இந்தியன் ஓஷனில் ஃப்ளோ ஆகும். வார்ம் கரண்ட்டா? எஸ், வார்ம் கரண்ட். நார்வேஜியன் கரண்ட்ன்றது நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் ஃப்ளோ ஆகும். பட் இட் இஸ் அ வார்ம் கரண்ட், இட் இஸ் அ கோல்டு கரண்ட்னா கிடையாது, இட் இஸ் அ வார்ம் கரண்ட். குரோஷியோ கரண்ட் நார்த் பசிபிக் ஓஷனில் ஃப்ளோ ஆகும், கரெக்டு தான். பட் இட் இஸ் அ கோல்டு கரண்ட்டான வார்ம் கரண்ட். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் ரீஜன் சவுத் இந்தியன் ஓஷனில் ஃப்ளோ ஆகும். இஸ் இட் அ வார்ம் கரண்ட்டான தப்பு, கோல்டு கரண்ட். ஓகேவா? ஸோ நமக்கு அஹுலாஸ் கரண்ட்ன்றது இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு, வார்ம் கரண்ட்டு. குரோஷியோன்றது வார்ம் கரண்ட்டு, ஒயோஷியா தான் கோல்டு கரண்ட்டு. ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட் தான் வார்ம் கரண்ட்டு, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட் கோல்டு கரண்ட். அப்போ அது மீதி மூணுமே தப்பாக கொடுத்துருக்கா? ஓகேவா? ஸோ இது மூணுமே தப்பாக கொடுத்துருக்கா? அப்போ ஆன்சர் என்னது? அகுலாஸ் கரண்ட் மட்டும் தான் கரெக்டு, ஒன்லி ஒன். நார்வேஜியன் கரண்ட்டு ஈவன் தோ நார்வேஜியன் கரண்ட்டு போலார் ரீஜன் வரைக்கும் ட்ராவல் ஆனாலும் இட் இஸ் ஃப்ளோயிங் ஆஸ் அ வார்ம் கரண்ட் தான், வார்ம் கரண்ட் தான். அப்போ அந்த இதுவுமே தப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை தவிர மீதி எல்லா பேருமே தப்பு. கொஸ்டின் நம்பர் 99. ஓகேவா? வேர்ல்டில் இருக்கக்கூடிய மேஜர் ஹாட் டெசர்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸை பற்றி கேட்குறாங்க. மொஹாவே டெசர்ட்ஸ் நார்த் அமெரிக்காவில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? கலிஃபோர்னியன் கரண்ட், கரெக்டு. சவுத் அமெரிக்கா ரீஜனில் இருக்கக்கூடிய அட்டகாமா டெசர்ட்டுக்கு பக்கத்தில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன? பெருவியன் கோல்டு கரண்ட், கரெக்டு. கேனரிஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துல என்ன இருக்கும்? சஹாரா டெசர்ட் இருக்கும். பெனிகுவேலா கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துல என்ன இருக்கும்? நமீபியன் டெசர்ட்ஸ் இருக்கும். இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால தப்பு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2 pairs ஒன்லி. ஓகேவா? ஸோ மொஹாவே டெசர்ட்ஸ் இருக்கக்கூடிய நார்த் அமெரிக்கன் ரீஜன்ஸில் கலிஃபோர்னியன் கோல்டு கரண்ட், சஹாரா இருக்கக்கூடிய நார்தன் ஆஃப்ரிக்கன் ரீஜன்ஸில் கேனரிஸ் கரண்ட், கலஹாரி அல்லது நமீபியன் டெசர்ட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் பெங்குவேலா கரண்ட், அட்டகாமா இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் பெருவியன் கரண்ட், விக்டோரியன் டெசர்ட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட்.
ஸோ அப்போ இந்த மாதிரியான கோல்டு ஓஷன் கரண்ட்ஸு ஆன் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரைம் ரீசன்ஸ் ஃபார் deserts to form on the western margins of the continent. இதுதான் இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்கு கரெக்டாக. ஹாட் டெசர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டோட லொக்கேஷனுக்கு காரணமாக கேட்டிருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய வார்ம் கரண்ட்ஸும் கோல்டு கரண்ட்ஸும் மிக்ஸ் ஆகிறதுனால அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மீட்டிங் ஆஃப் தி வார்ம் அண்ட் கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ். வார்ம் கரண்ட் கோல்டு கரண்ட் மீட் ஆகக்கூடிய இடத்துல இட் ப்ரொமோட்ஸ் தி growth of plankton which further supports the rich marine diversity. Yes, definitely correct. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இட் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் டென்ஸ் ஃபாகி கண்டிஷன்ஸ். ஏன்னா வார்ம் கரண்ட்ஸ் கொண்டு வரக்கூடிய மாய்ச்சரை கோல்டு கரண்ட்ஸ் கொண்டு வரக்கூடிய கோல்ட்னஸ் ரெடியூஸ் பண்ணுறதுனால அந்த கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் சர்ஃபேஸை ஒட்டியே இந்த ஃபாகி கண்டிஷன்ஸ் ஃபார்ம் ஆகும், டென்ஸ் ஃபாக். இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபாகி கண்டிஷன்ஸ் which affects the visibility and the safety of the ships. So navigation is getting disrupted. So both of these statements are correct. Okay va? So cold current ocean, cold current warm current meet ஆகக்கூடிய இடத்துல ஒரு ஐடியல் கண்டிஷன்ஸ் ஃபார் பிளாங்க்டான்ஸ் டு க்ரோ இருக்கும், ரிச் மரைன் டைவர்சிட்டி அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் எல்லாமே இந்த கோல்டு கரண்ட்டும் வார்ம் கரண்ட்டும் மீட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கும். அதே சமயத்தில் அந்த இடத்துல ஷிப்புக்கான நேவிகேஷனுக்கான ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா டென்ஸ் ஃபாகி கண்டிஷன்ஸ் உருவாகிறதுனால விசிபிலிட்டி தெரியாது. ஸோ போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மீட்டிங் ஆஃப் கோல்ட் அண்ட் வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ். இப்படி வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரிச் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸை எந்தெந்த வார்ம் கரண்ட் அண்ட் கோல்டு கரண்ட் மீட் ஆகக்கூடிய இடத்துல இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் அண்ட் லாப்ரடார் கரண்ட் மீட் ஆகக்கூடிய இடத்துல தான் கிராண்ட் பேங்க்ஸ் கரண்ட்ஸ் இருக்கு. குரோஷியோ அண்ட் ஒயோஷோ கரண்ட் மீட் ஆகக்கூடிய இடத்துல டாகர் பேங்க் கரண்ட் இருக்கு கிடையாது. நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்டும் சவுத் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்டும் நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்டும் கெனரி கரண்ட் மீட் ஆகக்கூடிய இடத்துல தான் டாகர் பேங்க் கரண்ட் இருக்கு. ரீட் பேங்க் தான் குரோஷியோ அண்ட் ஒயோஷோ கரண்ட் மீட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கு. பெட்ரோ பேங்க்ன்றது சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட்டும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட்டும் மீட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேரும் லாஸ்ட் பேரும் கரெக்ட். இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2 pairs ஒன்லி. ஸோ எந்தெந்த இடத்துல வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸும் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வார்ம் கரண்ட்ஸும் கோல்டாக கரண்ட்டும் மீட்ஸ் ஆகக்கூடிய இடங்கள்ன்றது தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான டேபிளர் காலம். கிராண்ட் பேங்க்கு, அஹுலாஸ் பேங்க்கு, டாகர் பேங்க்கு, ரீட் பேங்க்கு அண்டு பெட்ரோ பேங்க்கு. ஸோ இது எல்லாமே எந்தெந்த ஓஷன் கரண்ட்ஸும், அதாவது என்ன வார்ம் கரண்ட்டு எந்த கோல்டு கரண்ட்டு மீட் ஆகிறதுக்கான டேபிளர் காலம். இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? Then question number 87. Which among the following is the only sea in the world with landless border and surrounded by ocean currents? உலகத்திலே ஒரே ஒரு sea லேண்டால் சரவுண்ட் ஆகாமல் ஓஷனுக்கு நடுவுலையே வித்தின் தி ஓஷன் கரண்ட்ஸ்னால மட்டுமே பவுண்டரியாக இருக்கிறதுனா இந்த நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய சர்காசோ சி. ஒன்லி சி வித்தவுட் லேண்ட்லெஸ் பார்டர். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் கரண்ட்டு, அசோர்ஸ் கரண்ட்டு, கெனரி கரண்ட்டு, நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட்டு, இது எல்லாமே சேர்ந்து பார்டர் ஆகி இதுக்கு நடுவில் ஒரு சி மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த சி தான் சர்காசோ சி. ஸோ வேர்ல்ட்ஸ் ஒன்லி சி சரவுண்டட் பை ஓஷன் கரண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்டை தெரிஞ்சுக்கணும். தென் அடுத்தது, காஸ்பியன் சி இஸ் தி லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் இன் தி வேர்ல்டு. கரெக்ட். லேக் பைக்கால் இஸ் தி டீப்பஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் தி வேர்ல்டு. கரெக்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஏன்னா ரெட் சி இஸ் தி வார்மஸ்ட் சி இன் தி வேர்ல்டு. கரெக்ட் தான். அப்போ அட்லீஸ்ட் இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தா கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் படி டேரக்டாக ஆப்ஷன் டிக்கு வந்துடும். டூவை பற்றி யோசிக்கவே தேவையில்ல. ஓகேவா? பட் இந்த ரெண்டு ஃபேக்ட்டும் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல் தி 3 facts ஆர் கரெக்ட். Then question number 89. With reference to equatorial climatic regions, consider the following statements. The temperature is uniformly high. Yes, of course, correct. The annual range of temperature is very high. Definitely wrong. So, ஒரே மாதிரியான டெம்பரேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸில் ரேஞ்ச் எப்படி ஹையராக இருக்கும்? ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கு மினிமம் டெம்பரேச்சருக்கும் டிஃப்ரென்சஸ் அதிகமாக இருந்தால் தானே ஆனுவல் ரேஞ்ச் ஹைன்னு சொல்ல முடியும். அப்போ ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் மினிமம் டெம்பரேச்சருக்கு டிஃப்ரென்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வெரி வெரி லோவாக தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நோ டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ், அங்கே சீசன்ஸுக்கான வேரியேஷன்ஸே கிடையாது. அண்ட் கிளைமேட் ரிமைன்ஸ் சேம் த்ரூ அவுட் தி இயர். ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸில் வருஷம் பூராமே ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ஹியூமிடிட்டி இருக்கிறதுனால சேம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. வாட் அபவுட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்? த சாயில் இஸ் ரிச் இன் நியூட்ரியன்ஸ் விச் சப்போர்ட்ஸ் ஹையர் பயோடைவர்சிட்டி. தப்பு. ஈவன் தோ ரெயின் ஃபாரஸ்ட் அங்கே இருந்தாலுமே அந்த ரெயின் ஃபாரஸ்ட் என்ன பண்ணும்? கண்டினியூஸ் ரெயின்ஃபால் இருக்கிறதுனால அதோட சாயில் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் ஹை லீச்சிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால லேட்ரைட் சாயில்ஸ் தான் அங்கே மோஸ்ட்லி இருக்கும்.
அப்போ லேட்ரைட் சாயில்ஸ்ன்றது மேஜரான நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஹை ரெயின்ஃபாலால் லீச் அவுட் ஆகி நியூட்ரியன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் யூ கேன் ஃபவுண்ட் தி எபிஃபைட்ஸ் க்ரோயிங் ஆன் தி டென்ஸ் ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ். அதே சமயத்தில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அங்கே ரொம்ப ஹையராக இருக்கும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும்னா புதுசாக வளரக்கூடிய எந்த செடி கொடிகளையும் ஈஸியாக டீகம்போஸ் பண்ணிடும். சப்போ ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ட்ராபிக்கல் எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸில் சாயில்ஸ் ரொம்ப ரொம்ப புவர்லி நியூட்ரியண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் 2 ஒன்லி. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை யூபிஎஸ்சி 2 முறை கேட்டிருக்காங்க. ஓகேவா? சாயில் ரிச்னஸ் ஆர் நியூட்ரியன் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸை அடிப்படையாக வச்சு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 90. In the context of the comparison between tropical savannas and temperate steppes, இது ரெண்டுமே என்னது? கிராஸ்லேண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. டாபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸும் டெம்பரேட் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை கம்பேர் பண்ணியிருக்கு. The climate of savanna has distinct wet and dry seasons. Yes, இதுதான் கரெக்ட். ஏன்னா ட்ராபிக்கல் சவானாஸோடைய பொசிஷன் எங்கே இருக்கும்? ஈக்குவட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கும் சஹாரன் டெசர்ட்ஸுக்கும் நடுவில் இருக்கும். அப்போ ஒன்று கம்ப்ளீட்லி ட்ரை, ஒன்று கம்ப்ளீட்லி வெட்டு. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸு சீசனல் வேரியேஷன் அடிப்படையாக வச்சு ஒரு சீசனில் டிஸ்டிங்க்ட் வெட்டாகவும் ஒரு சீசனில் டிஸ்டிங்க்ட் ட்ரை ஆகவும் இருக்கும். இதுதான் இந்த கிராஸ்லேண்ட்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸே. வேற டெம்பரேட் ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹேவ் வார்ம் சம்மர்ஸ் அண்ட் கோல்டு விண்டர்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸில் எப்படி ஹை ரெயின்ஃபால்னால ஹை லீச்சிங் எஃபெக்ட்னால நியூட்ரியன்ஸ் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸும். வேற டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ்ன்றனுடைய சாயில் ரிச் இன் நியூட்ரியன்ஸ். ஏன்னா அங்கே கண்டினியூஸ் ரெயின்ஃபால் டியூ டு ஃப்ராண்டல் ரெயின்ஃபால் அண்ட் டெம்பரேட் சைக்ளோன்ஸ்னால இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் அங்கே மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால சாயிலோடைய டீகம்போசிஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ சாயில் இஸ் ரிச் இன் நியூட்ரியன்ஸ். ஸோ தட் in the temperate grasslands are ideal for suitable agricultural practices. The soils of steppes are fertile than savanna and ideally suited for agriculture. என்றது correct. The answer for this question is both 1 and 2. ஓகேவா? ஸோ இப்போ ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸாக நம்ம சவானாஸு லான் ஹவுஸு இதெல்லாத்தையுமே சொல்லுவோம். ஓகேவா? இதே இதே எடுத்துக்கிட்டோம்னா டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா ஸ்டெப்பீஸு, ஹங்கேரியில் இருக்கக்கூடிய புஸ்தாஸு, prairies of North America. வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் வீட் கல்டிவேஷன்ஸ் நடக்கக்கூடிய மெக்கனைஸ்ட் அக்ரிகல்ச்சர் நடக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டிஸ் ப்ரைரீஸில் தான் கிரானரிஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வெல்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, பாம்போஸ் இன் அர்ஜென்டினா ரீஜன்ஸில், டவுன்ஸ் இன் ஆஸ்திரேலியா ரீஜன்ஸ், இது எல்லாமே நமக்கு என்னது? டெம்பரேட் ஸ்டெப்பீஸு. போத்து கிராஸ்லேண்ட்ஸ், அந்த கிராஸ்லேண்ட்ஸ் மெக்கனைஸ்ட் அக்ரிகல்ச்சருக்கு ஃபேமஸாக இருக்கும். அதே சமயத்தில் கேட்டில் ரியரிங்க்கு ஃபேமஸாக இருக்கிறதுனால டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்டெப் இஸ் டென்மார்க்கு, அதர் யூரோப்பியன் ரீஜன்ஸு, ஆஸ்திரேலியா, இது எல்லாமே டெய்ரி ப்ராடக்ட்ஸில் லீடிங் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இப்படி டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் ட்ராபிக்கல். ஆனால் ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் இஸ் நான் அஸ் நேச்சுரல் ஜூ. ஸோ அனிமல் டைவர்சிட்டி மேக்ஸிமம் இருக்கிறது ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸில். வேறஸ் அக்ரிகல்ச்சரல் டைவர்சிட்டிக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸில். இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் வைஸு ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ்க்கும் டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ்க்கும், அதாவது சவானாஸ்க்கும் ஸ்டெப்பீஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸில் ஹை ட்ரீஸு ஃபுல்லி சரௌண்டட் பை கிராஸஸ் இருக்கும், டால் ட்ரீஸ் இருக்கும். டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸில் ஷார்ட் ட்ரீஸ் இருக்கும், தட் ஆல்சோ கவர்டு பை ஸ்கேட்டர்டு கிராஸ்லேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டிஸ்டிங்க்ட் வெட் அண்ட் ட்ரை சீசன்ஸ் ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸில் இருக்கும். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 36. கன்சிடர் தி ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கிளைமேட் டைப். ஒரு கிளைமேட்டிக் டைப்போட கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுத்து அது என்ன கிளைமேட்னு கேட்குறாங்க. இட் இஸ் லொக்கேட்டட் இன் பிட்வீன் 30 to 45 டிகிரி latitudes in both the hemispheres. ஓகேவா? 30 to 45 டிகிரி latitudeனாலே 60 டிகிரி latitudeல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்டை எலிமினேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வார்ம் ட்ரை சம்மர் அண்டு கோல்டு வெட் வின்டர். வின்டரில் ரெயின்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரே கிளைமேட்டிக் ரீஜன்ஸு மெடிட்ரேனியன் மட்டும்தான். ஸோ சம்மரில் நம்மளுக்கு ரெயின்ஃபால் வர்றது தான் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக போயிடும். இந்த சம்மரில் மான்சூன் வரக்கூடிய இந்த மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட்டோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் ஈஸ்டர்ன் மார்ஜினில் இருக்கக்கூடிய சைனா டைப் ஆஃப் கிளைமேட், ஃபவுண்ட் மெயின்லி ஆன் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்னு கொடுத்துருக்காங்க. இது ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸில் இருக்கிறது. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட். ரொம்ப ரொம்ப யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய கிளைமேட். ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி.
ஓகேவா? ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தோம்னா மெடிட்டரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட்ன்றது வெட் வின்டர்னு பார்த்தோமா? இப்போ நமக்கே தெரியும் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டோ அல்லது எல்லா ப்ரெஷர் பெல்ட்ஸுமே சன்னோடைய அப்பேரண்ட் மூவ்மெண்ட்டை பொறுத்து நார்த்வோடு சவுத்தோடு ஷிஃப்ட் ஆகும். இப்போ டியூரிங் வின்டர் அப்போனா வின்டர் அப்போது சன்னோடைய ரேஸ் வந்து எங்கே இருக்கும்? ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு மேலே இருக்கும். அப்போது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் சவுத்தோட நோக்கி ஷிஃப்ட் ஆகிருக்கும். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் அப்போ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் சவுத்தோட நோக்கி ஷிஃப்ட் ஆகுதுன்னா இது வழியாக ஃப்ளோ ஆகுறது என்ன விண்ட்ஸ்? வெஸ்டர்லி விண்ட்ஸ். இந்த வெஸ்டர்லி விண்ட்ஸ் மெடிட்டரேனியன் சீல இருக்கக்கூடிய மாய்ச்சர் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்டர்ஸ் ஆஃப் தி மெடிட்டரேனியன் சீல ரெயின்ஃபாலை கொடுக்கும். அதனால தான் மெடிட்டரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் வின்டர் ரெயின்ஃபால். இதை மைண்டில் நல்லா வச்சுக்கணும். வின்டர் ரெயின்ஃபால்னாலே மெடிட்டரேனியன் சீ தான். ஸோ இந்த ரீஜன் இஸ் நோன் ஃபார் விட்டிகல்ச்சர், கிரேப்ஸு, வைன்ஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இதே மாதிரியான சிமிலர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி டெம்பரேட் ரீஜன்ஸில் யூ கேன் அப்சர்வ். இது எல்லாமே மெடிட்டரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ வின்டர் ரெயின்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய இதே சம்மரில் பார்த்தோம்னா சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இதுக்கு மேலே வந்துடும். அப்போ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இங்கே வருதுன்னா சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும், ட்ரை சம்மராக இருக்கும், ட்ரை சம்மர். பட் வெட் வின்டர் இருக்கும், வெட் வின்டர். இதுதான் மெடிட்டரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட்டுடைய யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? தென் major hot deserts of the world are generally found between 20 and 30 degree latitudes in both the hemispheres. Is correct. இது வந்து ஒரு யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ். சப்ட்ராபிக்கல் கான்டினென்டல் ரீஜியன்ஸ் ஆர் மேஜர்லி எக்ஸ்பீரியன்சிங் வெரி லோ ரெயின்ஃபால் due to the subsidence of heavy air. Yes, of course, subtropical continental regions நாலே subtropical high pressure belt regions. ஸோ சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும். சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கிறதுனால எலிவேஷன் இருக்கவே இருக்காது, லோ ரெயின்ஃபாலாக இருக்கும். ஸோ அப்போ கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. சரி, வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி மிட் கான்டினென்டல் ரீஜன்ஸ் ஆர் நோன் ஃபார் கோல்ட் ஓஷன் கரண்ட்ஸ். கோல்ட் ஓஷன் கரண்ட்ஸ் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் இருக்கிறதுனால அதனாலேயும் ரெயின்ஃபால் வருவாதா? எஸ், டெஃபினெட்லி வராது. ஏன்னா ஹாட் டெசர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டோட பொசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கிறதுனால கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. அதே சமயத்தில் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸில் எல்லாத்துலேயுமே கோல்டு கரண்ட்ஸ் இருக்கிறதுனால ஓஷன்லேருந்து மாய்ச்சர் பீரிங் விண்ட்ஸ் வந்தாலுமே இந்த ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய கோல்டு கரண்ட்ஸை நெவர் அலோவ் தி மாய்ச்சர் பீரிங் விண்ட்ஸ் டு என்டர் இன் டு தி கோஸ்டல் ரீஜன்ஸ். அப்போது ஈஸ்டர்ன் சைடில் இருந்தாச்சும் ரெயின்ஃபால் வரணும்னா ஈஸ்டர்ன் சைட்லேருந்து வரணும்னா ட்ரேட் விண்ட்ஸ் தான் வரணும். அப்போ ட்ரேட் விண்ட்ஸு வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்க்கு வர போகும்போது ட்ரை விண்ட்ஸாக தான் வரும். இதான் ஏற்கனவே பார்த்துருந்தோம். ட்ரை விண்ட்ஸாக தான், ஆஃப் ஷோர் விண்ட்ஸாக தான் ட்ரேட் விண்ட்ஸே வரும். அப்போ கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலுக்கும் பாசிபிள் இல்லை. ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்லேருந்து வரக்கூடிய ஈஸ்டர்லி விண்ட்ஸும் ட்ரை விண்ட்ஸாக வரும். வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்லேருந்து வரக்கூடிய விண்ட்ஸை கோல்டு கரண்ட்ஸ் தடுத்து நிறுத்திடும். ஸோ இப்போ இந்த எல்லா கண்டிஷன்ஸும் சேர்த்து தான் மேஜர் ஹாட் டெசர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டை 20 to 30 டிகிரி லேட்டிடியூடினல் பொசிஷன்லையும், அதாவது வித்தின் தி சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் லொகேஷன்ஸ்லையும் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்லையும் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு தார் டெசர்ட் வரைக்கும், சஹாரா டெசர்ட், அரேபியன் டெசர்ட், தார் டெசர்ட் வரைக்கும் நமக்கு கான்டினென்டாலிட்டினால கம்ப்ளீட்லி கம்போஸ்ட் ஆகி ஹாட் டெசர்ட்ஸோட மேஜர் லொகேஷன்ஸாக இதெல்லாம் தான் இருக்குது. இதுக்கு மேலே டெம்பரேட் ரீஜன்ஸ் போயிட்டோம்னா டெம்பரேட் டெசர்ட்ஸ்னால கோபி, டக்லமாக்கான்னு சொல்லக்கூடியது, தென் பெட்டகோனியன் டெசர்ட்ஸ், இது எல்லாமே கோல்டு டெசர்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர்? Yes, first statement correct. Second statement and third statement is also correct. Suppose both statement 1 and 2 explains the first statement. புரியுதா? So hot deserts of the world இந்த லொகேஷன்ல இந்த மார்ஜின்ஸ்ல இருக்கிறதுக்கு இதெல்லாம் தான் பிரைமரி ரீசன்ஸ். Question number 38. Consider the following descriptions கொடுத்துட்டு இது எந்த டைப் ஆஃப் கிளைமேட்னு கேட்குறாங்க. The climate is characterized by hot humid summers and mild winters. அப்போ ஹியூமிட் சம்மர்ஸ்னாலே மெடிட்டரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட் எலிமினேட் ஆயிடணும். மைல்டு வின்டர்ஸ், ஹியூமிட் சம்மர்ஸ்னாலே டிராபிக்கல் வெட்லேண்டும் போயிடுச்சு. ஏன்னா ஆல்வேஸ் இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் ரெயின்ஃபால் டியூரிங் தி த்ரூ அவுட் தி இயர். அப்புறம் எப்படி அது வந்து சம்மரில் மட்டும் ரெயின்ஃபால் இருக்கும்? ரெயின்ஃபால் அக்கர்ஸ் மெயின்லி இன் சம்மர் வைல் வின்டர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ட்ரை. டோட்டல் ஆனுவல் precipitation ranges from 75 to 150 சென்டிமீட்டர்ஸ். மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட்ன்றதும் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட் தான். அங்கேயும் வருஷம் பூராவும் ரெயின்ஃபால் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டே இது மூணுமே எலிமினேட் பண்ணிட்டோம்னா சைனா டைப் ஆஃப் கிளைமேட் தான் ரிமைனிங்கில் உள்ளது. சப்போஸ் சைனா டைப் ஆஃப் கிளைமேட்ன்றது எங்கே இருக்கும்? வார்ம் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின் டைப் ஆஃப் கிளைமேட். வார்ம் டெம்பரேட் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் கிளைமேட் தான் மெடிட்ரேனியன்.
வார்ம் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கிளைமேட் தான் சைனா டைப். அப்போ ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் டைப் ஆஃப் கிளைமேட்டாக இருக்கிறதுனால டியூரிங் சம்மர் அப்போ மான்சூன் எக்ஸ்டெண்டட் டு தி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் அண்ட் கிவ்ஸ் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். இதே டைப் ஆஃப் வார்ம் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கிளைமேட்டை கல்ஃப் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கக்கூடிய கல்ஃப்லையும் நாட்டல் டைப்னு சொல்லக்கூடிய சவுத் அமெரிக்கன் ரீஜன்ஸ்லையும் சவுத் ஆஃப்ரிக்கன் ரீஜன்ஸ்லையும் யூ கேன் ஃபவுண்ட். அப்போ வார்ம் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் டைப் ஆஃப் கிளைமேட்டான சைனா டைப் ஆஃப் கிளைமேட்டோடைய எக்ஸாம்பிள்ஸை மற்ற ரீஜன்ஸ்லையும் பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட். இதை தான் யூபிஎஸ்சி 2024 கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட், தி ஆனுவல் அண்ட் டெய்லி ரேஞ்சஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆர் ஸ்மால். ஆனுவல் அண்ட் டெய்லி ரேஞ்சஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஆர் ஸ்மால். இதே தான் அப்படியே எதுக்கு பொருந்தும்? நம்மளுடைய ஈக்குவட்டோரியல் ரீஜனுக்கு பொருந்துற மாதிரி தான். வின்டர் த்ரூ அவுட் தி இயர் ரெயின்ஃபால் இருக்குன்னா த்ரூ அவுட் தி இயர் சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதனால ஆனுவல் ரேஞ்சும் டயூர்னல் ரேஞ்சும் கம்பேரிட்டிவ்லி லோவராக தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Precipitation occurs throughout the year, varies between 50 to 250 centimeters. Second statement to correct. The temperature is moderate and in winter it is warmer than for its latitude. அதாவது இந்த latitudinal, இது ஆக்சுவலாக இருக்கக்கூடிய latitude பார்த்தோம்னா கூல் டெம்பரேட் ரீஜனில் இருக்குது. அப்போ கூல் டெம்பரேட் ரீஜன்ஸில் ஆட்டோமேட்டிக்கலாக டெம்பரேச்சர் குறைவாக தானே இருக்கும். அப்போ அதே latitudinal இருக்கக்கூடிய பொசிஷன்ஸில் இந்த பர்டிகுலர் ரீஜன் மட்டும் கம்பேரிட்டிவ்லி வார்மராக இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ இந்த டைப் ஆஃப் கிளைமேட்டுக்கு பேர் தான் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட், மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட். இது எங்கே இருக்கும்? கூல் டெம்பரேட் ரீஜன்ஸில் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? இட் இஸ் லொக்கேட்டட் ஈக்வட்டார் வேர்டு. நோ, இட் இஸ் லொக்கேட்டட் போல் வேர்டு ஃப்ரம் தி மெடிட்ரேனியன் கிளைமேட் ஆன் தி வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் தி கான்டினென்ட்ஸ். அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா டி மட்டும்தான். இப்போ பாருங்க இந்த இடத்துல தான். ஸோ கூல் டெம்பரேட் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கிறது தான் பிரிட்டிஷ் டைப் கிளைமேட் அல்லது மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட். மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட். இந்த இடத்துல இந்த கல்ஃப் ஸ்ட்ரீமும் நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்டும் நார்வேஜியன் கரண்ட்டும் கம்ப்ளீட்டாக வார்ம் கரண்ட்ஸாகவே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வெஸ்டர்லிஸ் ஆர் ப்ளோயிங் அஸ் ஆன்ஷோர் விண்ட்ஸ் ஆன் தி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி நார்த் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ அப்போ வருஷம் பூராவுமே இது ஒரு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சரையும் ரெயின்ஃபால் த்ரூ அவுட் தி இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸு இது கிளியராக இங்கே விசிபிளாக இருக்குது. அதனால தான் இதே லாட்டிடியூட்ல இங்கே வந்துட்டிங்கன்னா கோல்டு கான்டினென்டல் சைபீரியன் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கும். மிட் கான்டினென்டல் சைபீரியன் டைப் ஆஃப் கிளைமேட்ல கோல்டராக இருக்கும் கான்டினென்டாலிட்டியில். அதே வெஸ்ட் கோஸ்ட்ல மாடரேட்டிங் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கும். இதெல்லாம் தான் மரீன் வெஸ்ட் கோஸ்ட் டைப் ஆஃப் கிளைமேட்டுக்கான யூனிக் ஃபீச்சர்ஸ். இது எங்கே இருக்கு? மெடிட்ரேனியனுக்கும் மேலே இருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு? மெடிட்ரேனியனுக்கு கீழே இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. ஆப்ஷன் டி தான் இதை பொறுத்த வரைக்கும் இன்கரெக்ட். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 40. இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த டெம்பரேச்சர்ஸ். Both taiga and tundra has no trees and are dominated by the presence of mosses and lichens. துந்த்ராக்கு தான் பொருந்துமே தவிர தைகா has rich vegetation. அதுவும் என்னது? evergreen coniferous vegetation. இந்த கோனிஃபரஸ் வெஜிடேஷன்ன்றது இந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிருக்கிறது. கோன் ஷேப்டு வெஜிடேஷன்ஸ். ஸோ அது வந்து திக் வேக்ஸி லீவ்ஸையும் கோன் ஷேப்டாக இருக்கிறதுனால இட் ப்ரிவென்ட்ஸ் இட்ஸ் ரூட் ஃப்ரம் தி ஸ்னோஃபால். ஈவன் தான் அங்கே டெம்பரேச்சர் ஹார்ஷாகவும் கோல்டாகவும் இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய இந்த கோனிஃபரஸ் ட்ரீஸு சம்மரில் கிடைக்கக்கூடிய லைட் மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணி எவாப்ரேஷனை தடுத்து நிறுத்து வருஷம் பூராவுமே எவர்கிரீனாக இருக்கிறதுக்கான கண்டிஷன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கு. அதனால தான் எவர்கிரீன் கோனிஃபரஸ் வெஜிடேஷன் தைகா ரீஜனில் இருக்கும். துந்த்ரால அப்படி கிடையாது. அங்கே ஆல்பைன் வெஜிடேஷன் மட்டும்தான் இருக்கும். மாசஸ், லைக்கன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அதே கோனிஃபரஸ்னா ஸ்ப்ரூஸு, ஃபைனு, லிர்ச்சு, இந்த மாதிரியான ட்ரீ ஸ்பீஷிஸ் எல்லாமே அங்கே இருக்கும். ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனாலே இங்கே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரியான கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்புனா அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கவே தேவையில்லை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கிளைமேட் ஆஃப் தைகா இஸ் கோல்டு சப்பார்டிக் வேரஸ் துந்த்ரா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் ஆர்டிக் டைப் ஆஃப் கிளைமேட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. அப்போ தைகா அண்ட் துந்த்ரா டைப் ஆஃப் கிளைமேட்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது மிட் கான்டினென்டல் ரீஜனில் இருக்கிறது தைகா சைபீரியன் டைப் ஆஃப் கிளைமேட். அதுக்கும் மேலே போல் ரீஜன்ஸ்க்கு போயிட்டோம்னா 70 to 90 டிகிரியில் இருக்கிறது தான் துந்த்ரா ஆர் போலார் டைப் ஆஃப் கிளைமேட். ஆர்டிக் ஆர் போலார் ஆர் துந்த்ரா டைப் ஆஃப் கிளைமேட். இது கூல் டெம்பரேட் கான்டினென்டல். கூல் டெம்பரேட் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்னா
British type of climate, marine west coast type of climate. Cool temperate continental na Siberian type of climate or taiga type of climate. ஓகேவா, இந்த இடத்துல தான் யூ கேன் ஃபவுண்ட் தி கோனிஃபரஸ் ட்ரீஸ் வெஜிடேஷன்ஸ் எவர் கிரீனாக இருக்கிறது. ஓகேவா, ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை பார்த்துக்கணும். Consider the following statements. The hot weather seasons in South India is not so intense as found in the North India. Correct. ஏன்னா சவுத் இந்தியான்றது நமக்கு பெனின்சுலர் ரீஜன்ஸ். ஸோ மாட்ரேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் தி ஓஷன் விண்ட்ஸு டெஃபினட்டாக இருக்கும். அதனால் டெம்பரேச்சர் ஹையஸ்டாகவும் போகாது, லோவஸ்டாகவும் போகாது. கான்டினென்டாலிட்டியாக இருக்கக்கூடிய நார்த் இந்தியாவில் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் ஹையஸ்டாகவும் போகும், மினிமம் லோவஸ்டாகவும் போகும். அதனால தான் ஹாட் வெதர் சீசன்ஸ் இன் சவுத் இந்தியா இஸ் நாட் ஸோ இன்டென்ஸ் ஆஸ் ஃபவுண்ட் இன் தி நார்த் இன் தி சவுத் இந்தியா இஸ் நாட் ஸோ இன்டென்ஸ் ஆஸ் ஃபவுண்ட் இன் தி நார்த் இந்தியான்றது ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன? த பெனின்சுலார் சிச்சுவேஷன் ஆஃப் சவுத் இந்தியா with moderating effect of the oceans keeps the temperatures lower than that are prevailing in the North India. Correct. Both the statements are correct and statement 2 explains the statement 1. So even though ஈக்குவட்டாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை latitudinal வைஸ் பார்த்தா சென்னை ஈக்குவட்டாருக்கு பக்கத்தில் இருக்குது, டெல்லி மேலே இருக்குது. அப்போ லாஜிக்கலி பார்த்தோம்னா ஈக்குவட்டாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை தானே மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சம்மரில் பார்த்தோம்னா இங்கே 40 டிகிரி இருக்குன்னா சென்னை டெல்லியில் 45 டிகிரிக்கு மேலே இருக்கும். விண்டரில் பார்த்தோம்னா இங்கே 25 டிகிரி இருக்குன்னா டெல்லியில் இப்போ -டிகிரி வரைக்கும் போகுது, 4 டிகிரி 3 டிகிரி வரைக்கும் போகுது. அப்போ அங்கே ரேஞ்சு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் ஆகும், மினிமம் டெம்பரேச்சர் இருக்கலே மினிமம் ஆகும். கான்டினென்டாலிட்டி ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. அதுக்கு ரீசன் தான் நம்மளுடைய ஓஷன்ஸோடைய சீ ப்ரீஸும் அதோட மாட்ரேட்டிங் எஃபெக்டும். ஓகேவா, ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 27. Consider the following factors. How many of the factors given above is responsible for onset of Indian monsoon? Indian monsoon onset ஆகிறதுக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள்னு கேட்குறாங்க. ஷிஃப்டிங் ஆஃப் சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸா? எஸ், ரைட். இன்டென்ஸ் ஹீட்டிங் ஆஃப் டிபெட்டான் பிளாட்டிவா? எஸ், கரெக்ட். மைக்ரேஷன் ஆஃப் ஐடிசி, இஸ் இட் கரெக்டா? கரெக்ட். பட் என்ன சொல்லியிருக்காங்க? மைக்ரேஷன் ஆஃப் ஐடிசி இஸ் டுவர்ட்ஸ் நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நார்த் ஆஃப் ஹிமாலயாஸை கடந்து ஐடிசி இஸ் போயிடுச்சுன்னா இந்தியாவுக்கு மான்சூனுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. அப்போ நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ்ன்றது தப்பு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஒன்லி 2 தான். ஓகேவா, ஸோ இந்தியன் மான்சூனுக்கான ஐடியல் கண்டிஷன்ஸ்னா இப்போ ஏற்கனவே ஒரிஜினலாக இங்கே என்ன இருக்கும்? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கும். அப்போ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டுக்கு மேலே தான் சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். அப்போ டியூரிங் மான்சூன் டைம் என்ன ஆகும்? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும் சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ் நோக்கி போயிடும். அப்போ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து வரக்கூடிய விண்ட்ஸ் என்னவா இருக்கும்? நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் இருக்குமா? டியூரிங் சம்மர் அப்போ ஹிமாலயாஸோட பொசிஷன் என்ன பண்ணிடும்? இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸை தடுத்து நிறுத்திடும். அப்போ இந்தியா ஃபுல்லாவுமே இஸ் நாட் அஃபெக்டட் டியூ டு தி நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். அப்போ ஈஸியாக ஆப்போசிட்டில் எந்த விண்டு இல்லாதப்போ டெம்பரேச்சரும் மேக்ஸிமம் இருக்கிறப்போ ஐடிசிஇசட்ன்றதோடைய லோ ப்ரெஷர் ட்ரஃப் இந்தியாவோட கிரேட் பிளைன்ஸ்க்கு மேலே வந்து உட்காந்துருக்கும். ஸோ ஐடிசிஸோட பொசிஷன் மான்சூன் அப்போ கிரேட் பிளைன்ஸ்க்கு மேலே தான் இருக்குமே தவிர நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ்க்கு மேலே இருக்காது. இப்போ ஐடிசிஸோட பொசிஷனு intense heating on the northwestern Sahara desert regions and on the Tibetan plateau regions. இது எல்லாமே என்ன பண்ணோம்? இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் இங்கே தான் லோவஸ்ட் ப்ரெஷரை கிரியேட் பண்ணோம். அப்போ இந்த லோவஸ்ட் ப்ரெஷரான ரீஜன்ஸ் என்ன பண்ணோம்? சதர்ன் ஓஷன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர், இது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டா? அதில் இந்த பிரான்ச்சுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மஸ்கரீன் ஹை distinguished pressure belts are found on the oceans as well as continents. நம்ம ஐசோபார்ஸ் பார்க்கும்போது பார்த்தோமா? அப்படி இருக்கக்கூடிய இந்த மஸ்கரின் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸ்லேருந்து விண்டு ஸ்டார்ட்ஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் தி இந்தியன் சப்கான்டினென்ட். அப்படி மூவ் ஆக போகும்போது டில் ஈக்வட்டார் வரைக்கும் இந்த விண்ட் என்ன ஆகணும்? இட் இஸ் டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் இட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். அப்போ ஈக்வட்டார் வரைக்கும் இது சவுத்தில் இருந்தும் ஈஸ்டர்லி விண்ட்ஸாகவும் இருக்கும். ஈக்வட்டாரை கடந்ததுக்கப்புறம் இது சவுத்தில் இருந்தும் ரைட்வர்ட் டிஃப்ளெக்ஷனால வெஸ்டர்லி விண்ட்ஸாக ஆகும். அப்படி சவுத் வெஸ்டர்லி விண்ட்ஸ் தான் சவுத் வெஸ்ட் மான்சூனாக நமக்கு இந்தியாவுக்கு மேலே வருது. அப்படி வரக்கூடிய மான்சூன் என்ன பண்ணுது? நமக்கு அரேபியன் சி பிரான்ச் ஆகவும் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ஆகவும் வருது. அப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஆன்செட் ஆஃப் மான்சூனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட சேர்த்து இந்த ஆன்செட் ஆஃப் மான்சூனோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்னா ஜஸ்ட் ஒரு பெரிய மழை வந்து அந்த மான்சூனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. அப்படி அந்த மழையை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுல எது ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னா ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இந்த ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்ன்றது நார்மலாக கீழே இந்தியன் ஓஷனில் இருக்கும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ரெயின்ஃபால் டியூரிங் தி மான்சூன் சீசன் ரிசீவ் பண்ணக்கூடிய ரீஜனாக இந்தியாவில் எது இருக்கும்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ரீஜன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேரளாவுக்கு வரும். ஸோ இப்போ அந்தமான் நிக்கோபார் ரீஜன்ஸில் இந்த ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரெயின்ஃபால்ஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட பொசிஷன் வந்து
ஃபர்தரா நார்த்வர்டு ஷிஃப்ட் ஆகி வந்து இந்தியாவோட பெனின்சுலார் இந்தியாவுக்கு மேலே டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் பொசிஷன் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பர்ஸ்ட் ஆஃப் இந்தியன் மான்சூன். ஓகேவா? அந்த ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வச்சு தான் இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் இந்தியன் மான்சூன். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் பிரிங் ரெயின்ஃபால் டு தி நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா டியூரிங் தி நார்த் ஈஸ்ட் மான்சூன். கரெக்டா? டெஃபினெட்லி கரெக்ட். டியூரிங் தி நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா என்னது? நவம்பர் டிசம்பர். அப்போ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்ன்ற பேரில் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரெயின்ஃபால் வருமானா வரும். Tropical easterly jet streams bring rainfall to the eastern part of India during the southwest monsoon. நானும் definitely correct. அப்போ both of these statements are correct. எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த tropical easterly jet streamsன்றது சவுத்துலேருந்து நார்த்தை நோக்கி மைக்ரேட் ஆகுமா? அப்போ மைக்ரேட் ஆக போகும்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ அது பெனின்சுலார் இந்தியாவுக்கு மேலே இருக்கும். பெனின்சுலார் இந்தியாவுக்கு மேலே இருக்குதுன்னா ஆப்வியஸ்லி பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சை திரும்ப ரீடைரக்ட் பண்ணி ஈஸ்டர்ன் பிளெயின் ரீஜன்ஸ்க்கு ரெயின்ஃபாலை கொடுக்குமா? அப்போ ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால தான் ஈவன் தோ கோரமண்டல் கோஸ்ட்டில் எந்த ரெயின்ஃபாலும் சவுத் வெஸ்ட் மான்சூனில் வரலனாலும் மேலே இருக்கக்கூடிய உட்கால் பிளெயின் ரீஜன்ஸில் ரெயின்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் ஏற்கனவே வின்டர் ரெயின்ஃபால் எங்கே இருக்குன்னு பார்த்துருந்தோம்? மெடிட்ரேனியன் சீல இருக்குன்னு பார்த்துருந்தோமா? மெடிட்ரேனியன் ரீஜன் தானே. மெடிட்ரேனியன் ரீஜனில் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இங்கே இருக்குமா? அப்போ இந்த இடத்துல என்ன ஃப்ளோ ஆகும்? வெஸ்டர்லி விண்ட்ஸ் ஃப்ளோ ஆகுமா? இந்த வெஸ்டர்லி விண்ட்ஸு மெடிட்ரேனியன் ரீஜன்ஸ்லேருந்து மாய்ஸ்சரை கொண்டு வந்துட்டு இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸினுடைய ஒரு பிரான்ச் தான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸா. Western disturbances, it carries the moisture from Mediterranean Sea and brings rainfall to the northwestern part of India. நம்மளுக்கு லேட்டர் காரிஃப் பீரியட் முடிஞ்சு ஏர்லி ராபி சீசன் அப்போ பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸில் ராபி கிராப் கல்டிவேஷன் வீட் கல்டிவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரெயின்ஃபாலாக இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் தான் இருக்கும். இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் நடக்கிற டைம் என்னது? நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைம். அதனால தான் டியூரிங் நார்த் ஈஸ்ட் மான்சூன். அப்போ இந்த போத் த ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் both 1 and 2. Answer for this question is both 1 and 2. Okay va? Then அப்படி வரக்கூடிய நம்மளுடைய மான்சூன் ஆன்செட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் நிறைய ரீஜன்ஸில் லோக்கலைஸ்டு கல்டிவேஷன்ஸ்க்கும் ரைப்பனிங் ஆஃப் தி ஃப்ரூட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய வின்ஸோடையும் அந்த ரீஜன்ஸையும் தான் கேட்டிருக்காங்க. நார் வெஸ்டர்ஸ் அப்படின்றது டெல்லியாக கிடையாது. டெல்லியில் ட்ரை வின்ஸான லூ வின்ஸ் தான் வரும். பிளாசம் ஷவர் ஆர் செர்ரி பிளாசம்ன்றது கர்நாடகா விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் காஃபி கல்டிவேஷன். கரெக்டு. கால்பாய் சக்கின்றது பெங்கால் ரீஜன். நார்வெஸ்டரும் பெங்கால் ரீஜன் தான். அதோட இன்னொரு நேம் தான் கால்பாய் சக்கி. பார்டோலா ஷெரான்றது அஸ்ஸாம் ரீஜன்ஸ். ஸோ இது மூணுமே கரெக்டு. இது ஒன்று தப்பு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 3 pass ஒன்லி. இதோட மாதிரி கேரளா ரீஜன்ஸில் மேங்கோ ஷவர்ஸும் இருக்குது. மேங்கோ ரைப்பனிங்க்கும் அந்த ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சாரல் மலைன்னு சொல்லுவோம்ல, மான்சூன் வரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சாரல் மலைகள் லேட்டர் சம்மர்லேயும் ஏர்லி மான்சூனுக்கு முன்னாடி வருது. ஓகேவா? இதெல்லாமே லோக்கல் விண்ட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் கொஸ்டின் நம்பர் 31. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெட்ரீட்டிங் மான்சூன். ரெட்ரீட்டிங் மான்சூன் தான் நமக்கு என்னது? நார்த் ஈஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் திரும்ப திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதா நான் ரெட்ரீட்டிங் மான்சூன். இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த மான்சூன் ட்ரஃப்ன்றது என்னது? ஐடிசிஇசெட். மான்சூன் ட்ரஃப் லோ ப்ரெஷர் ட்ரஃப்னு சொல்கிறது ஐடிசிஇசெட். மான்சூன் ட்ரஃப் ஓவர் தி நார்தர்ன் பிளெயின்ஸ் பிகம்ஸ் வீக்கர் அண்ட் இஸ் கிராஜுவலி ரீப்ளேஸ்டு பை தி ஹை ப்ரெஷர் சிஸ்டம்ஸ். எஸ், கரெக்ட். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் நார்த் ஆஃப் ஹிமாலயஸ் போயிடும். அப்போ அந்த இடத்துல ஐடிசிஇசெட் வந்துச்சா? இப்போ ரெட்ரீட்டிங் மான்சூன் அப்போ ஐடிசிஇசெட் இஸ் ரீப்ளேஸ்டு பை தி சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். Northern plains are marked by clear skies and rise in temperature. Yes, subtropical high pressure belt வந்துருச்சுனாலே subsidence of air வர்ற இடம். அப்போ clouds இருக்காது, clear skies. clouds இல்லைனாலும் high temperature இருக்கும். அதுதான் rise in temperature. அதுதான் என்ன சொல்லுவாங்க? அக்டோபர் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்களா? அக்டோபர் ஹீட். இதே சமயத்தில் the northeast trade winds brings cyclonic rainfall over the eastern coastal plains. Yes, இந்த northeastern ட்ரேட் விண்ட்ஸ் தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸா நமக்கு ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன்ஸை சைக்ளோனிக் ரெயின்ஃபாலை கொடுக்குது. ஸோ ஆல் தீஸ் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ ஐடிசிஇசெட் இஸ் ஷிஃப்டிங் டவுன்வர்ட்ஸு. தென்
subtropical high pressure is taking over the Great Plain regions. ஸோ அதனால் அங்கேருந்து வரக்கூடிய நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸு, இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் ஐடிசிஇசட் பொசிஷனாக இருக்கக்கூடிய அந்தமான நிக்கோபார் ரீஜன்ஸில் இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸு இங்கே இருக்கக்கூடிய அந்தமான நிக்கோபார் ரீஜன்ஸில் சைக்ளோன் உருவாவதற்கான எல்லா கண்டிஷன்ஸையும் உருவாக்கும். தெற்கு அந்தமான் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானது, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. தென் ஃபர்தர் இந்த மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸ் கொடுத்து சைக்ளோனாக உருவாகியதுன்னு சொல்கிறோமா. அப்படி கிரியேட் ஆகக்கூடிய அந்த சைக்ளோன்ஸ் இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் தி கோஸ்டல் ரீஜன்ஸ். அப்படி வர 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 இட் இஸ் ஷிஃப்டிங் நார்த் வேர்ட்ஸ், அப்படின்னா ஷிஃப்டிங் ரைட் வேர்ட்ஸ். ஏன் ஷிஃப்ட் ஆகுது? டியூ டு தி கொரியாலிஸ் ஃபோர்ஸ். டியூ டு தி கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இட் இஸ் ஷிஃப்டிங். தமிழகத்தை நோக்கி வந்துட்டு இருந்த புயலானது ஆந்திராவில் கரை ஒதுங்கியதுன்னு சொல்கிறோம், ஒரிசாவில் கரை ஒதுங்கியதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ எவ்வளோக்கு சிவியராக அந்த சைக்ளோன்ஸ் இருந்துகிட்டே இருக்கோ அவ்வளோக்கு டிஃப்ளெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் நார்த்தை நோக்கி அது போயிட்டே இருக்கும். அப்போது நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸு பிரிங்ஸு சைக்ளோனிக் ரெயின்ஃபால் டு தி ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன்ஸ்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்ட். ஸோ அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டு, 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டு. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 32. ஸோ அப்போ இந்தியன் மான்சூனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக குளோபலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வச்சு தான் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ டியூரிங் தி பீரியட் ஆஃப் லானினா the sea surface temperature across the equatorial eastern Pacific Ocean will be lower than the normal. கரெக்டா? கரெக்ட். ஈக்குவட்டோரியல் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்லையும் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு ரெயின்ஃபாலை ப்ராப்பராக கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரிய வரும். லானினான்றது நமக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுறது. ஃபஸ்ட்டு கரெக்ட். டியூரிங் எ பீரியட் ஆஃப் எல்னினோ the cold Peruvian current is replaced by the warm waters along the eastern Pacific Ocean. correct. So both of the statements are correct. ஓகேவா? ஸோ என்னது நார்மலாக என்னென்னா நம்மளுக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் மான்சூன்ன்றது நாட் ஓன்லி தி மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் தி இந்தியன் ஓஷன் அலோன், பசிபிக் ஓஷன்லையும் மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸ் வந்துட்டு மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக வந்து நம்ம பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சோட அட்டாச் ஆகி அங்கே ரெயின்ஃபாலை கொடுக்கும். சரியா? ஸோ நம்மளோட இந்தியன் மான்சூன்ன்றது பசிபிக் ஓஷனில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அடிப்படையாக வச்சு தான் நடக்கும். அப்போ பசிபிக் ஓஷன்லேருந்து வரக்கூடிய மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸு இங்கே மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக வந்து நம்மளோட பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சோட கலந்து நம்மளோட ரெயின்ஃபாலை டிசைட் பண்ணும். ஸோ அப்போ பசிபிக் ஓஷனில் நடக்கக்கூடிய வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் இது வந்து வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன், ஈக்வட்டோரியல் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன், இது ஈக்வட்டோரியல் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன். இது ரெண்டுக்குள்ளார நடக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃபரன்சஸ் வில் ஹாவ் அண்ட் சே ஆன் தி இந்தியன் மான்சூன். அந்த ப்ரெஷர் டிஃபரன்சஸை சொல்கிறது தான் லானினா எல்னினோ. ஓகேவா? ஸோ அந்த லானினா எல்னினோவில் நார்மலாக என்ன நடக்கும்? நார்மலாக ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் நமக்கு பெருவியன் ஆர் கோல்டு கரண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் டெம்பரேச்சர் லோ, ப்ரெஷர் ஹையாக இருக்கும். வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் டெம்பரேச்சர் ஹையராகவும் ப்ரெஷர் லோவராகவும் இருக்கும். அப்போ நார்மலாக விண்ட் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்? ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் டு வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் டு இந்தியாவுக்கு மூவ் ஆகி ரெயின்ஃபாலை கொடுக்கும். இதுதான் நார்மலான கண்டிஷன்ஸ். இதே எல்னினோ கண்டிஷன்னா என்னது? ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் நம்மளுடைய கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட் வந்து நடுவில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குமா, அந்த கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட்டு ஒரு குறிப்பிட்ட 2 to 5 years கேப்ஸுக்குள்ளார இந்த வார்ம் வாட்டர்ஸை கொண்டு வந்துட்டு கோல்டு கரண்ட்ஸான பெருவியன் கரண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் பிகம்ஸ் வார்மர், ஸோ ப்ரெஷர் இஸ் கெட்டிங் லோவர்ட். Western Pacific Ocean is getting low temperature, so pressure is getting higher. அப்போ விண்டு எல்னினோ அப்போ எங்கே மூவ் ஆகும்? வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் டு ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் மூவ் ஆகும். ஸோ அட்டகாமா டெசர்ட் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் சவுத் அமெரிக்கன் ரீஜனில் அன்யூஷுவல் ரெயின்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இந்தியாவுக்கு ரெயின்ஃபால் வருமா? வராது. அப்போ எல்னினோ இஸ் டெட்ரிமெண்டல் டு இந்தியன் மான்சூன். அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரோட மோர் வார்மர் ஆன் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்லையும் மோர் கோல்டர் ஆன் தி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்லையும் இருந்துச்சுன்னா இட் பிரிங்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் டு தி இந்தியன் மான்சூன். ஸோ லானினா ஹெல்ப்ஸ் இந்தியன் மான்சூன், எல்னினா ப்ரொவைட்ஸ் டெஃபிசிட் ஆஃப் ரெயின்ஃபால் டு தி இந்தியன் மான்சூன். இது ரெண்டுமே பசிபிக் ஓஷனோட சம்மந்தப்பட்ட ஃபினாமினா. அப்போ டியூரிங் தி பீரியட் ஆஃப் மான்சூன் த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அக்ராஸ் தி ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் வில் பி லோவர் தென் நார்மலும். எல்னினோ அப்போ கோல்டு பெருவியன் கரண்ட்டு ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி பசிபிக் ஓஷனில் வார்ம் வாட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுன்றதும் வார்ம் வாட்டர்ஸ் வில் பி ரீப்ளேசிங் தி கோல்ட் வாட்டர்ஸ்ன்றதும் போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டு. ஓகேவா? தென் இதோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய
இந்த பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ்னால சி சர்ஃபேஸுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஏர் கரண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் தான் வால்கர் சர்க்குலேஷன் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அன் ஓஷன் பேஸ்டு சிஸ்டம் ஆஃப் ஏர் சர்க்குலேஷன் தட் இன்ஃப்ளூயன்சஸ் தி வெதர் பேட்டர்ன்ஸ்ன்றது கரெக்டு. இட்ஸ் ரிவர்ஸ் சர்க்குலேஷன். அதனோட ரிவர்ஸ் சர்க்குலேஷன் பிரிங்ஸ் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ஃபார் இந்தியன் மான்சூன்னா தப்பு. இதனோட ரிவர்ஸ் சர்க்குலேஷன் இஸ் அசோசியேட்டட் வித் எல்னினோ. நார்மல் சர்க்குலேஷன் தான் இந்தியாவுக்கு நல்ல ரெயின்ஃபால் கொடுக்குமே தவிர இதோட ரிவர்ஸ் சர்க்குலேஷன் வந்து எல்னினோவோட அசோசியேட் ஆகிட்டு ரெயின்ஃபாலை குறைச்சி விடும். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 1 only. இப்போ வால்கர் சர்க்குலேஷன் எடுத்துட்டோம்னா இப்போ நார்மலாக என்ன இருக்கும், ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் கோல்டர் ஆகவும் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் வார்மராகவும் இருக்குமா. அப்போ ஹை டு லோ ப்ரெஷர் விண்டு இங்கே மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆகுமா, மேலே வந்ததுக்கப்புறம் திரும்ப இங்கே ஒரு சர்க்குலேஷன் நடக்குமா. இந்த சர்க்குலேஷன் தான் வால்கர் சர்க்குலேஷன். இந்த வால்கர் சர்க்குலேஷனு எல்னினோப்போ என்ன ஆகும், இங்கே ஹை ப்ரெஷரும் இங்கே லோ ப்ரெஷரும் இருக்கும். அப்போ இந்த சர்க்குலேஷன் ரிவர்சஸ். ஓகேவா? இந்த சர்க்குலேஷன் ரிவர்சஸ் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். இந்த ரிவர்சஸ் நடக்கக்கூடிய எல்னினோ கண்டிஷன்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் இந்தியன் மான்சூன். அப்போ வால்கர் சர்க்குலேஷன் இஸ் அசோசியேட்டட் வித் போத் எல்னினோ அண்ட் லானினா. நார்மல் வால்கர் சர்க்குலேஷன் ரெயின்ஃபாலை கொடுக்கும். லானினாப்போ நடக்கக்கூடிய ஹையர் வால்கர் சர்க்குலேஷன் குட் ரெயின்ஃபாலை கொடுக்கும். எல்னினோப்போ நடக்கக்கூடிய ரிவர்ஸ் வால்கர் சர்க்குலேஷன் வில் அஃபெக்ட் தி இந்தியன் மான்சூன். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்னினோ லானினா அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய வால்கர் சர்க்குலேஷன் மாதிரியே இன்னொரு கான்செப்டும் இருக்குது. அதுதான் என்னது, எல்னினோ மொடோக்கி அண்ட் லானினா மொடோக்கி. ஓகேவா? இப்போ எல்னினோ மொடோக்கி இஸ் அசோசியேட்டட் வித் வார்மிங் ஆஃப் தி சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸ் வித் விச் அமாங் தி ஃபாலோயிங் ரீஜன்ஸ். எல்னினோ லானினான்றது ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனை பற்றி பேசுறது. எல்னினோ மொடோக்கி அண்ட் லானினோ மொடோக்கின்றது சென்ட்ரல் பசிபிக் ஓஷனை பற்றி பேசக்கூடிய விஷயம். ஓகேவா? அப்போ எல்னினோ மொடோக்கி அண்ட் லானினோ மொடோக்கின்றது இப்போ எல்னினோ அப்போ சென்ட்ரல் பசிபிக் ஓஷனில் அன்யூஷுவல் வார்மிங் நடந்துச்சுன்னா இங்கே இருந்தும் அன்யூஷுவல் வார்மிங் நடந்துச்சுன்னா இங்கே ரைஸ் ஆகி விண்டோட மூவ்மெண்ட் இப்படி நடக்கும். லானினா அப்போ அன்யூஷுவல் கோல்டு சென்ட்ரல் பசிபிக் ஓஷனில் நடந்துச்சுன்னா அது லானினா மொடோக்கி. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் பசிபிக் ஓஷனில் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனை கன்சிடர் பண்ணாமல் சென்ட்ரல் பசிபிக் ஓஷனில் நடந்துச்சுன்னா அது எல்னினோ மொடோக்கி அண்ட் லானினா மொடோக்கி. இட் ஆல்சோ ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் இந்தியன் மான்சூன். அப்போது வால்கர் சர்க்குலேஷனே 2 சைக்கிளாக பிரேக் ஆகும். இந்த இடத்துல two cells of வால்கர் சர்க்குலேஷன் is associated during the எல்னினோ மொடோக்கி அண்ட் லானினா மொடோக்கி. ஓகேவா? சப்போ இது எங்கே நடக்கும், சென்ட்ரல் பசிபிக் ஓஷனில், அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹேவ் அ சே ஆன் இந்தியன் மான்சூன். ஸோ அதோட சேர்த்து நம்மளுக்கு இந்தியன் ஓஷனில் நடக்கக்கூடிய சேஞ்சஸும் இந்தியன் மான்சூனை டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணுமா. அப்போ இந்தியன் ஓஷனில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை அசோசியேட் பண்ணுறது இந்தியன் ஓஷன் டைப்போல். ஸோ பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப்போல் ரிசல்ட்ஸ் இன் அன்யூஷுவல் வார்மிங் ஆஃப் தி இந்தியன் ஓஷன் நியர் தி ஆஃப்ரிக்கன் கோஸ்ட். பேர்லேயே இருக்குது பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப்போல்னா இந்தியன் மான்சூனுக்கு நல்ல ரெயின்ஃபால் வரணும். அப்போ இந்தியன் மான்சூனுக்கு நல்ல ரெயின்ஃபால் வரணும்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷனில் வார்மராக இருக்கணுமா, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷனில் வார்மராக இருக்கணுமா, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் வார்மராக இருக்கணும். அப்போ வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் இஸ் அசோசியேட்டட் வித் ஆஃப்ரிக்கன் கோஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். அப்போ இந்தியன் ஓஷன் டைப்போல்னா என்ன, இந்தியன் ஓஷன் டைப்போல் இஸ் அன் irregular oscillation of sea surface temperature between நார்த்தன் அண்ட் சதர்ன் இந்தியன் ஓஷன் கிடையாது, வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். அப்போ இந்தியன் ஓஷன் டைப்போல்ன்றது என்னது, பசிபிக் ஓஷன் மாதிரியே வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷனில் வார்மரும் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷனில் கோல்டரும் இருந்தால் நமக்கு ஏற்கனவே வரக்கூடிய மாய்ஸ்சர் பீரிங் மீன்ஸு இன்னும் இங்கே இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை கொண்டு வந்து குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலை கொடுக்கும். அதே வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் கோல்டரும் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் வார்மரும் இருந்தால் அது நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப்போல். ஏன்னா இங்கேருந்து தான் நமக்கு மாய்ஸ்சர் பீரிங் மீன்ஸ் வருது, இது வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூனாக தான் வருது. அப்போ கோல்டராக இருக்க போகும்போது மாய்ஸ்சரும் கம்மியாகவும் இது வரக்கூடிய மாய்ஸ்சர் பீரிங் மீன்ஸ்க்கு தடையாகவும் இருக்கும். அப்போ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் நடக்கிறது தான் இந்தியன் ஓஷன் டைப்போலை தவிர நார்த்தும் சவுத்லையும் நடக்கிறது இந்தியன் ஓஷன் டைப்போல் கிடையாது. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபேக்டர் அசோசியேட்டட் வித் இந்தியன் ஓஷன் டைப்போல். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி 1 and option C 1 is correct but 2 is incorrect. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அசோசியேட்டட் வித் இந்தியன் மான்சூன்ஸ். ஸோ இதோட இந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய 80 கொஷின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட்
இந்த கொஷின்ஸில் உள்ள எல்லா இந்த இந்த கொஷின்ஸில் கவர் ஆகிருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே யூபிஎஸ்சியோட மோஸ்ட் ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ கான்செப்டுவலைஸ் இதில் இருக்கிறத கிளாரிட்டியாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஃபர்தராக வரக்கூடிய டெஸ்ட்டுக்கும் வீடியோ செஷன்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.